யோபின் புத்தகம் 37 அதிகாரம் 2 வசனத்தை நாம் படிப்போம். For the second day of this meeting, let us open to the book of Job, 37th chapter, the second verse. அதனால் ராபின் வம்சத்தானான யோபு 37 அதிகாரம் 2 வசனம். Hear attentively the noise of his voice and the sound that goeth out of his mouth. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். Hear attentively the noise of his voice and the sound that goeth out of his mouth. அருமையானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தை பற்றிய சில சத்தியங்களை நாம் நேற்று கவனித்தோம். Beloved people, yesterday we have meditated about the truth of the voice of the Lord. அவருடைய சத்தத்தை நாம் கவனமாக கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. The word of God says that we should hear attentively the voice of the Lord. நேற்று நாம் இந்த கர்த்தருடைய சத்தம் என்னென்ன விதங்களிலெல்லாம் கேட்கப்படும் என்று நாம் கவனித்தோம். What are all the different ways that we can hear the voice of the Lord that we have meditated yesterday? கர்த்தருடைய சத்தம் கேட்கக்கூடியதான பல இடங்கள், எந்தெந்த இடங்களிலிருந்தெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும் என்று நாம் சிந்தித்தோம். Also we have meditated from where all we can hear the voice of the Lord. அதே வேளையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக நம்முடைய ஜீவிதத்தில் காணப்பட வேண்டிய வேறொரு முக்கியமான அனுபவத்தை குறித்து நாம் படித்தோம். At the same time we have meditated about the 7 important experiences to hear the voice of the Lord in our life. எகிப்தில் இருக்கிற மனுஷர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. The people who are in the land of Egypt, they cannot hear the voice of the Lord. அப்படினால நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் நாம் எகிப்து தேசத்தின் அனுபவத்தில் இருக்க கூடாது என்று அதை குறித்து சில விஷயங்களை நாம் படித்தோம். If we should hear the voice of the Lord, then we should not have the experience of the people who are in the land of Egypt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி நாம் சிந்திப்போம். Today we are going to meditate, if we should hear the voice of the Lord, then what should we do? பழைய ஏற்பாட்டிலே தமக்காக தெரிந்து கொண்டதான ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாக கர்த்தருடைய சத்தத்தை வனாந்தரத்தில் தான் கேட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். In the period of the Old Testament, the Israelites, they heard the voice of the Lord only in the wilderness. அவர்கள் அதற்காக எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டியிருந்தது. For that purpose they had to come out of the land of Egypt. சிவந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டியிருந்தது. They had to cross the Red Sea. அதன் பின்பு வனாந்தரத்திலே சீனாய் மலை அடிவாரத்திற்கு வர வேண்டியிருந்தது. After that they had to come under the Mount Sinai. அவர்கள் எல்லாரும் கர்த்தரை தரிசிக்கும்படியாக தங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். In order to worship the Lord, that they had sanctified themselves. கர்த்தர் சொன்னார், நான் என் ஜனத்தின் மத்தியில் இறங்கி வருவேன். The Lord said unto them that I will come in the midst of my people. அவ்விதமாகவே சீனாய் மலையில் கர்த்தர் தம்முடைய சகல மகிமையோடு இறங்கி வந்தார். Likewise with all his glory the Lord descended upon the Mount Sinai. அவ்விதமாய் சீனாய் மலையில் இறங்கி வந்த கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேச ஆரம்பித்தார். The Lord who came descended upon the Mount Sinai, that the Lord started to speak with the people. முதலாக தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அதை எக்காள சத்தம் போல கேட்டார்கள். Only when the first time the people heard the voice of the Lord, they heard it in the form of a trumpet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை ஒரு மனுஷ சத்தம் போல இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். They were expecting that the voice of the Lord will be as the voice of the man. ஆனால் கர்த்தருடைய சத்தம் ஒரு எக்காள சத்தத்தை போல சீனாய் மலையில் தொனித்தது. But the voice of the Lord was heard upon the Mount Sinai as a trumpet. வர வர அந்த சத்தம் அதிகமானது என்று நாம் படிக்கிறோம். And we read that the sound was increasing more and more. அதை கேட்ட பொழுது ஜனங்கள் பயந்து எல்லாரும் மலை விட்டு தூரமாய் ஓடி போய் விட்டார்கள். By hearing the sound of the trumpet, everybody got feared and they ran away from the mountain. அவர்கள் எல்லாரும் மோசேயினிடத்தில் சொன்னார்கள், நீர் எங்களோடு பேசும், கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம், அவர் எங்களோடு பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்று சொன்னார்கள். Then the people said unto Moses, you please speak with us. If the Lord speaks with us, then we will be dying. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்பொழுது மோசே சொன்னான், நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக தான் உங்களோடு பேசுகிறார். Moses said, you need not fear, the Lord shall do good things only to you. நாம் யாத்திராகமம் 19 அதிகாரம் 16 வசனத்தை படிப்போம். Exodus 19 chapter 16 verse. And it came to pass on the third day in the morning, that there were thunders and lightnings and a thick cloud upon the mount, and a voice of the trumpet exceeding loud, so that all the people that was in the camp trembled. மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்காள சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் சீனாய் மலையில் அந்த 3ஆம் நாளில் சொன்னது போல இறங்கின பொழுது மகா பெரிய எக்காள சத்தம் கேட்டது. அதை கேட்ட ஜனங்கள் நடுங்கினார்கள். When the Lord descended upon the Mount Sinai on the third day, then the voice of the trumpet was exceeding loud, and the people there, they were trembled. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால்
அந்த அனுபவத்திற்கு நாமும் வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. From this we can understand that if at all we should hear the voice of the Lord, then we must have the same experience. நேற்று நாம் கவனித்தோம், எகிப்து தேசத்தில் இருக்கிற வரையிலும் நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. As long as we are in the land of Egypt, we cannot hear the voice of the Lord. இந்த ஜனங்களோடு கர்த்தர் பேசும்படியாக முதலாவது அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். In order to speak with the people, the Lord delivered them first of all from the land of Egypt. அதன் பின்பு சிவந்த சமுத்திரத்தை ஒரு ஆச்சரியமான விதத்தில் கடக்க செய்தார். After that, in a marvelous way, the Lord made them to cross the Red Sea. அதன் பின்பு அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்துக்கு வந்த பொழுது சீனாய் மலை அடிவாரத்தில் அவர்கள் எல்லாரும் கூடி வரும்படியாக ஆண்டவர் செய்தார். After that, the Lord God had gathered them at the Mount Sinai. இவ்விதமாக நாமும் கர்த்தருடைய சத்தத்தை தனிப்பட்ட விதத்தில் கேட்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியத்திலும் இந்த மூன்று விதமான பழைய ஏற்பாட்டின் அனுபவங்களின் ஆவிக்குரிய அனுபவங்கள் நிறைவேற வேண்டியது அவசியமா இருக்கிறது. So if we should hear the voice of the Lord personally in our life, then in our personal life too, these three Old Testament experiences should be fulfilled in our life. முதலாவதாக எகிப்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட வேண்டும். First of all, they should be redeemed from the land of Egypt. அல்லது எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். Or they should come out of the land of Egypt. அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? For that what they did? தேவன் அவர்களுக்கு தந்த ஆலோசனையின்படி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்தார்கள். According to the counsel of the Lord, they slain the Paschal lamb. பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு இஸ்ரவேலுடைய வீட்டிலும் அடிக்கப்பட்டது. And in each and every families of the Israelites, the Paschal அந்த lamb was பஸ்கா slain. ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த வீட்டின் வாசல்களின் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்டது. Upon the doorpost, the Paschal lamb blood was slain. அன்றிரவு சங்கார தூதன் எகிப்து தேசம் முழுவதும் கடந்து வந்தார். On that day, the angel, that destroying angel, that he came throughout the land of Egypt. எந்தெந்த வீட்டு வாசல்களின் நிலைக்கால்களிலும் ரத்தத்தை காணவில்லையோ அந்த வீட்டில் இருந்த எல்லா தலைச்சின் பிள்ளைகளையும் அவன் சங்கரித்து போட்டான். Wherever he could not see the blood of the Paschal lamb, there the firstborn was slain. பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து அந்த எகிப்து தேசத்தின் ஒரு அடிமையினுடைய வீட்டு வரையில் இருந்த எல்லா தலைச்சின் பிள்ளைகளும் சங்கரிக்கப்பட்டார்கள். From the house of Pharaoh to the servant of Pharaoh, every firstborn was slain. அப்பொழுது நடு ராத்திரியிலே பார்வோன் மோசேயும் ஆரோனையும் துரிதமாக அழைத்து நீங்கள் உடனே எகிப்தை விட்டு போங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டான், துரத்தியும் விட்டான். So in the middle of the night, Pharaoh called Moses and Aaron, and they were immediately driven out of the land of Egypt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதன் மூலமாக அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். Through the lamb, Paschal lamb which was slain in the land of Egypt, they were delivered from the land of Egypt. பிரியமானவர்களே, இந்த எகிப்து என்று சொல்வது பாவ ஜீவியத்திற்கு அடையாளம் என்று நாம் அறிந்திருக்கலாம். Beloved people, this land, Egypt, signifies the sinful life. நாமும் கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் முதலாவதாக நம்முடைய பாவ ஜீவியத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் அல்லது மீட்கப்பட வேண்டும். If at all we should hear the voice of the Lord, first of all we should be delivered from the sinful life or from the land of Egypt. நம்முடைய பாவத்திலே ஜீவிக்கிற நாட்கள் வரையிலும் நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவே முடியாது. As long as we live in the sin, we cannot hear the voice of the Lord. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்படும்படியாக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது போல As the Old Testament people, they were because of the Paschal lamb slain, they were delivered from the land of முழு Egypt. உலகத்தில் இருக்கிறதான ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக பஸ்காவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். To redeem the people from the whole world, to save them from the sins, the Paschal lamb Jesus Christ was slain in the New Testament. ஆனபடியாலே உங்களுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். So for my sins and for your sins, our Paschal lamb Jesus Christ was slain on the cross. நம்முடைய பஸ்காவாகிய இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டபடியால் அவர் சிலுவையில் நமக்காக பாவத்திலிருந்து மீட்பை உண்டு பண்ணினபடியால் ஒரு காலத்துல பாவத்துல ஜீவித்துக் கொண்டிருந்த நாம் அநேகரை ரட்சித்து இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். As a Paschal lamb Jesus Christ was crucified on the cross. Once we were all living as a sinners, but now the Lord God has delivered us from the sins. சிலுவையில் அடிக்கப்பட்ட நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவின் பலியினால் எனக்கு ஒரு பாவத்திலிருந்து ஒரு மீட்பு உண்டாயிற்று என்ற அனுபவமுடையவர்கள் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒருவேளை இந்த அனுபவம் இல்லாத அநேகர் இங்கே காணப்படலாம். Sometimes many might not have this experience and you may be here. பாவத்திலிருந்து மீட்கப்படாத அனுபவத்திலே ஒருவேளை இங்கே அநேகர் காணப்படலாம். Still many people here, they might not have experience from the deliverance from the உங்களையும் sins. கூட இந்த பாவ ஜீவியத்திலிருந்து மீட்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். Even to deliver you from your sinful life, the Lord Jesus was crucified. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு அவர் எந்த தவறும் செய்யவில்லை. In order that the Lord should be crucified on the cross, he didn't commit any wrong thing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தேவனுடைய பிரமாணம் சொல்கிறது. The word of God says that the wages of sin is death. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட முதலாவது மனுஷன்தான் பாவம் செய்தான். The man who was created by God, the first man, he committed the sin. அதன் மூலமாக அவன் மூலமாக இந்த உலகத்தில் பிறந்த சந்ததியார் எல்லாரும் அவர்கள் பாவிகளாய் மாறினார்கள். So through the first man, all his generation, they became the sinners. வேதம் சொல்கிறது ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால் எல்லாரும் பாவிகளானார்கள். Because of the disobedience of one man, everybody had become sinner. இந்த பாவம் செய்த ஒவ்வொரு மனுஷனும்
மரணமாகிய தேவனுடைய தண்டனையை நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டும். Every sinner, he should face the death, that is the punishment. ஆனால் தேவகுமாரனாக இந்த பூமியில் வந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? But Jesus Christ, who came in the form, as the form of the Son of God, what he did? அவருடைய பிறப்பிலே பாவம் இல்லை. In his birth there was no sin. அவர் பாவம் அறியாதவராக இருந்தார். He didn't know any sin. அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார். He had not committed any sin. அவருக்குள் பாவம் இல்லை. In him there was no sin. அவர் பரிசுத்தமான தேவனுடைய குமாரனாக இருந்தார். And he was the holy Son of God. பிசாசுகள் கூட அவரை பார்த்து நீர் உன்னதமான தேவனுடைய பரிசுத்தர் என்று சொன்னது. Even the devil testified about him that you are the Son of the Most High God. உங்களையும் என்னையும் இந்த பாவ ஜீவித்தை மீட்கும்படியாக இந்த பூமியிலே அவதரித்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து to deliver you and me, myself, from the sins, the Lord Jesus Christ. நம்முடைய பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாம் சந்திக்க வேண்டியிருந்த வேளையிலே நமக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். That he bore the sins, he bore the judgment which was to come upon us, and he was hanging on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்தபடியினாலே பாவ ஜீவியத்திலிருந்து நாம் மீட்கப்பட முடியும். As Jesus was crucified on the cross, now we can be delivered from the sinful life. இங்கே இருக்கிற அநேகரை ஆண்டவர் கிருபையாக அந்த பாவ ஜீவியத்திலிருந்து மீட்டிருக்கிறார். The people who are assembled here, many have been delivered by the grace of the Lord from the sins. ஆனாலும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களோடு நான் பேசுகிறேன். Now I speak with the people who are not to have that experience. உங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக சிலுவையில் அடிக்கப்பட்டார். Only for the atonement of your sin, Jesus was crucified on the cross. நீங்கள் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். First of all, you should believe that only for your sake Jesus was crucified. ஒருமுறை இதை போல ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. When there was a gospel meeting like this, அந்த கூட்டத்திலும் கூட ஜனங்களை பார்த்து அந்த போதகர் சொன்னார், நீங்கள் செய்த பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். To the people, the preacher said, for your sin Jesus was crucified on the cross. அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வாலிபன், நான் இப்பொழுது ஜீவிக்கிறேன், இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஜீவிக்கிறார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் எப்படி சிலுவையில் அறையப்பட முடியும் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. One young man who was in the congregation, he did not accept it because now I am living now, but that Jesus died about 2000 years back, so he could not accept it. அன்றிரவு கூட்டம் முடிந்த அவர் வீட்டுக்கு போய் அவர் நித்திரை செய்த பொழுது ஒரு சொப்பனம் பார்த்தார். After the meeting was over, he went back to his house, and in the night he saw a dream. அது பிலாத்துவின் முன்பாக இயேசு விசாரிக்கப்பட்டதான ஒரு சம்பவமா இருந்தது. And it was a happening that Jesus was enquired by the Pilate. நாம் வேதத்தில் காண்கிறோம், பிலாத்து ஜனங்களை பார்த்து நான் இயேசுவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமா அல்லது பரபாசு விடுதலையாக்க வேண்டுமா என்று கேட்டான். And Pilate asked the people whether should I deliver Barabbas or Jesus. பிரதான ஆசாரியர் எல்லாம் ஏவினபடினால் எல்லா ஜனங்களும் இயேசுவை சிலுவையில் அறையும் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். And we read from the word of God that all the people they shouted that Barabbas should be delivered, Jesus should be crucified. அந்த சம்பவத்தை தான் அவர் சொப்பனத்தில் பார்த்தார். The very same happening that he saw in his dream. இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னதான அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அவருக்கு அறிமுகமான ஒரு சத்தம் கேட்டதாம். And in the midst of the people, he heard a very familiar voice in that group. அந்த சத்தம் எங்கே இருந்து வருகிறது என்று கவனித்த பொழுது அவர்தான் அந்த கூட்டத்தில் நின்று கொண்டு கைகளை உயர்த்திக் கொண்டு இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார். And while he was looking for the particular person, he saw that himself he was standing in the midst of the people and he was shouting. உடனே அவர் சொப்பனத்தில் விழித்து விட்டார். Immediately he awoke from his sleep. அவர் உடனடியாக உணர்த்தப்பட்டார். Immediately he was ஆண்டவரே, நான் அறியாமல் நான் கேள்வி கேட்டுவிட்டேன். Oh Lord, by the ignorance that I had did so. நான் உம்மை சிலுவையில் அறைந்தேன் என்று நான் இப்பொழுது நான் ஒத்துக்கொள்கிறேன். Now I accept that I have crucified you on the cross. அப்பொழுதே அவர் முழங்கால் படியிட்டு தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்து அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். At the same moment that he knelt down before God and he confessed all his sins and he received the salvation. அதன் பின்பு ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையாய் ஜீவித்தார். From that time onwards he lived a very good life. அதன் பின்பு கர்த்தர் இந்த கனமான ஊழியத்துக்கு அவரை கொண்டு வந்தார். And the Lord brought him to this honorable ministry. பல இடங்களில் இந்த ஊழியத்தை செய்து அவர் கர்த்தருடைய மகிமையிலே போய் இளைப்பாறும் போய் சேர்ந்தார். In many places he did the ministry and now he is resting in the Lord. அப்படினால நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். So only for our sin that the Lord Jesus was crucified on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டபடினாலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய 5 விதமான முக்கியமான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். There are 5 kinds of blessings because Jesus was crucified on the cross that we receive. நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டபடினால மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவோம் என்றால் நம்முடைய ஜீவியத்தில் இந்த 5 அனுபவங்கள் இருக்க வேண்டியது அவசியம். If we say that we are redeemed by the blood of the Lord Jesus, then these 5 experiences should be seen in our life. முதலாவதாக நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் அவர் சிந்தினார். First of all, the Lord Jesus shed all his lost blood
for the sins of us ஆகையால் only. தான் அவரை விலாவிலே ஒரு போர்ச்சேவன் குத்தின பொழுது ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். When the soldier pierced in the hip of Jesus, immediately the blood and water came out. இனி அவருடைய சரீரத்தின் வர ரத்தம் இல்லை, ஆனபடியால் தண்ணீர் வந்தது. There was no more blood in his body, so water came out. நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது அப்படி ரத்தம் முழுவதையும் சிந்தினார். While Jesus was crucified on the cross for us, the Lord shed all his blood. அந்த ரத்தம் தான் நம்மை பாவங்களிலிருந்து நாம் அறிக்கை செய்யும் பொழுது நம்மை மன்னிக்கிறது. The very same blood, while we confess our sin, it forgiveth all our sins. அந்த ரத்தம் தான் நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரிக்கிறது. The very same blood is cleansing away from all our sins. அந்த ரத்தம் தான் பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறது. Only that blood is redeeming us from the sins. அந்த ரத்தம் தான் நம்முடைய மனசாட்சியும் கூட செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது. Only that blood is sanctifying our conscience from the dead works. அந்த ரத்தம் தான் இனி நாம் பாவிகள் அல்ல தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை நீதிகரிக்கிறது. Only that blood is justifying us that we are no more the sinners but we are the children of God. அந்த ரத்தம் தான் பாவத்தினால் தேவனை விட்டு தூரமாய் இருந்த நம்மை தேவனுக்கு சமீபமாய் கொண்டு வருகிறது. Only that blood, once we were very far away from God, but now it has brought us very close to Jesus. அந்த ரத்தம் தான் நம்மை தேவனோடு கூட மறுபடியுமாக நம்மை ஒன்றாக சேர்க்கிறது. Only that blood had made us to reconcile with God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ்விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டபடினால தம்முடைய ரத்தம் முழுவதையும் சிந்தி இப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்திருக்கிறார். So the Lord Jesus shed all his blood on the cross and the Lord made us to receive these kinds of blessings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்டபடினால் காயங்களை ஏற்றார். Secondly, the Lord Jesus, as he was bruised or smitten over all his body, that he took wounds over his body. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்முடைய நிமித்தமாய் காயப்பட்டதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? Because of the wounds of the body of Jesus, what is the benefit that we have? வேதத்தில் நாம் படிக்கிறோம் அவருடைய காயத்தின் தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். In the word of God we read that by his stripes that we are healed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேத சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வேத பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி 39 முறை அவர் அடித்தார்கள் என்று சொல்கிறார். The Bible scholars say that he was scourged for 39 times. பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணம் சொல்லி இருக்கிறது, ஒரு குற்றவாளி அடித்தால் 39 முறை 40 முறை தான் அடிக்கலாம், அதற்கு பின்பு அவன் அடிக்க கூடாது. If anyone is accused, then he should be smitten only for 39 times. அதற்கு மேலாக அவனை அடித்தால் அவன் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக நீசனாய் மாறுவான், அப்படி செய்யக்கூடாது என்று தேவன் பிரமாணம் கொடுத்திருந்தார். So the Lord God gave them the commandment that you should not beat him more than 39 times. ஆகவே குற்றவாளிகளை அடிக்கும் பொழுது அதிகமாக அடிக்க வேண்டும் என்றால் 39 முறை அடித்துவிட்டு நிறுத்தி விடுவார்கள். So the accused will be beaten only for 39 times. 40 முறை அடித்தால் அதன் பின்பு மறுபடியும் அவனை அடிக்க கூடாது. If they beat him for 40 times, then again he should not be beaten. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜீவியத்தில் அந்த சாட்சி குறித்து சொல்லும்போது 5 முறை அவர் அடிக்கப்பட்டதாக சொல்கிறார். Apostle Paul testified that he was beaten for 5 times. ஒன்று குறைய 40 முறை 5 முறை நான் அடிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். And he said that one for 39 times for 5 times that he was beaten. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு கிறிஸ்து 39 முறை அடிக்கப்பட்டதாக நாம் வேதத்தில் பார்க்கலாம். From the word of God we read that Jesus was beaten for 39 times. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி அவ்விதமாய் அடிக்கப்பட்டார். According to the law of the Old Testament that he was slain in the tree. அதை குறித்து ஆராய்ச்சி செய்த வேத சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? And what the Bible scholars says, மருத்துவ விஞ்ஞானத்தில் எல்லா வியாதிகளும் 39 விதமான வியாதிகளுடைய அந்த தலைப்பின் கீழ் வருகிறதாக அவர்கள் சொல்கிறார்கள். In the medicine, the people who are studying the medicine, they are saying that all the diseases can be contained under 39 groups. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால இந்த பூமியில ஜீவிக்கிற மனுஷர் இதுவரையில் வந்த வியாதிகள் இனி வரக்கூடிய வியாதிகள் எல்லா வியாதிகளுக்காக பரிகாரம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து 39 முறை அடிக்கப்பட்டார். So in order to heal the people who are in the land for all their diseases, Jesus was beaten for 39 times. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்கிறான். In the Old Testament it has been written that by his stripes that we are healed. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்கிறார். But Saint Peter said that we are healed by his stripes. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டபடினால நம்முடைய எல்லா வியாதிகளுக்கும் பரிகாரம் உண்டாகும்படியாக அவர் சிலுவையிலே தம்மை ஒப்புக்கொடுத்தார். As Jesus died on the cross for our sins and for our diseases, that we should have the atonement for our sins and diseases, he was crucified. ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வியாதி வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் சுகத்தை பெற்றுக்கொள்ள நாம் பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம்.
So we, the children of God, should exercise that while we fall sick, then we should have the healing by through Jesus. இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல சிலுவையிலே அடிக்கப்பட்டதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். Otherwise, as the Jesus was slain on the cross as the Paschal lamb, there was no use in us. மூன்றாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா சாபங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக சபிக்கப்பட்டவரை போல அவர் சிலுவையிலே தொங்கினார். Thirdly, in order to deliver us from all our curses, as the accursed one that he was hanging on the cross. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் பலவிதமான சாபங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். Today we see that many kinds of curses are in the families. சில குடும்பங்களில் வியாதிகள் பரம்பரையாக சாபமா இருக்கிறது. In some families, for many generations together, there is a curse in the family. சில வேளையில பகைகள் விரோதங்கள் மூலமாக இந்த நாட்டில் மந்திரவாதங்கள் செய்வினை செய்கிறதுனால பல குடும்பங்களில் சாபங்கள் தொடர்ந்து காணப்படுகிறது. Or because of the enmity or the hatred, there are some, because of the past of the magician, there were some curses in the families. உண்மையான ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளாமல் தவறான மார்க்கங்களில் கடந்து போறபடினால தங்களுடைய குடும்பங்கள்ல தங்களுடைய வீடுகளில் இருக்கிற சாபங்களிலிருந்து விடுதலை பெற முடியாத அநேகர் உண்டு. And there are many people in the world that they do not understand the real living God, so they are going through the curses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எப்படிப்பட்டதான சாபத்திலே நாம் காணப்பட்டாலும் சரி, Whatever may be the curses that may be, நம்முடைய சாபங்கள் எல்லாம் சுமந்தவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டபடினால் நாம் எந்த சாபத்திற்குள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. But as Jesus bore all the curses on the cross, it is no more necessary for us to bear the curses. ஆகவே இந்த வேத வசனத்தை கேட்கிற நீங்கள் யாராகிலும் ஏதாகிலும் சாபத்திற்குள்ள காணப்படுவீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அடிக்கப்பட்டார் என்கிறதை அறிக்கை செய்யுங்கள். So if any one of you are here being under the curse, you must confess that Jesus was crucified only for your curse. நீங்கள் உங்களுடைய சாபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக இயேசு உங்களுடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்று அறிக்கை செய்யுங்கள். And you must confess that in order to be delivered from your curses, the Lord Jesus was cursed on the cross. அப்படி என்றால் எல்லா சாபத்திற்கு காரணமாக இருக்கிற சத்துருடைய வல்லமைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படும். Then all the past of the enemy will be destroyed completely. ஆண்டவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டபடியினால் நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். As Jesus was crucified on the cross for our curses, now all our curses are turned into blessings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான்காவதாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியான ஆக்கினையை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். Fourthly, he was crucified on the cross that the chastisement of peace came upon him. பாவத்தினாலே மனுஷன் தேவனுக்கு சத்துருவாய் மாறிவிட்டான். Because of the sin, man had become enemies to God. தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது உங்களுடைய பாவங்கள் தேவனை உங்களையும் பிரிக்கிறது என்று சொல்கிறார். The prophet said that only the sins had separated you from God. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டபடினாலே, But as Jesus was slain on the cross, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில நின்ற அந்த பகையாகிய நடுச்சுவரை அந்த பாவமாகிய சுவரை அவர் தகர்த்து விட்டார். the middle wall of partition between man and God, now it was broken down. ஆனபடினாலே தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில இனி சத்துருத்துவம் இல்லை. So there was no more enmity between God and man. ஆனபடினால் தான் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள், அறிக்கை செய்கிறவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். So those who do confess that Jesus was crucified only for my sins, that their sins are forgiven and they are the children of God. பாவத்தினால் நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த சத்துருத்துவத்தை அழித்து சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். Jesus was crucified only on the cross only because to remove the enmity which was between God and man. கடைசியாக நாம் வேதத்தில் படிக்கிறோம், நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக சிலுவையில் இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட ஜீவனை கொடுத்தார். Lastly, to deliver us from the fear of death, the Lord Jesus gave up his precious blood on the cross. மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக மாத்திரமல்ல, Not only to deliver us from the fear of death, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படியாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். in order to abolish the death by the ruler of the death, that he should be abolished, that he was crucified on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய விலையேறப்பட்ட ஜீவனை தந்தபடியினால், as he gave his precious life on the cross, அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தபடியினால், as he died on the cross for us, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசை அவர் என்றென்றைக்குமாய் அழித்து போட்டு விட்டார். the ruler of death, the devil was destroyed forever. ஆனபடியால் நாம் பிசாசை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. It is not necessary for us to fear concerning the மரணத்தை devil. குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. It is not necessary for us to fear concerning மரணத்துக்கு death. அதிகாரியாக பிசாசானவனை அழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். To destroy the ruler of death, the Lord Jesus died on the cross. மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். To deliver us from the fear of death, Jesus crucified, died on the ஆனபடினாலே cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டபடினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவோம் என்றால்,
இந்த 5 விதமான அனுபவங்களை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். If we say that by the Lord Jesus we are redeemed by the blood of Jesus, then we must have these 5 experiences within அவருடைய us. இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிற, நீதிமானாக்கப்படுகிற, அவருக்கு சமீபமாய் வருகிற அனுபவம் இருக்க வேண்டும். By his blood that we should come closer to him, by his blood we should be justified by his அவருடைய blood. தழும்புகளினால் சுகத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். We should be healed by his stripes. அவருடைய அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டபடியால் எல்லா சாபங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். As he was crucified on the cross, that we should have been delivered from all the curses. தேவனுக்கு நமக்கு எந்த பிரிவினை இல்லாதபடி அவரோடு சமாதானமாய் ஒப்புரவாக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். That there should not be any division between God and man, and we should have peace with God. மரண பயத்திலிருந்து, மரணத்தின் வல்லமையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்ட நிச்சயத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். From the power of death and from the fire of death, that we should have been delivered. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ்விதமாக நம்ம எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, பாவமாக எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். Likewise, in order to deliver us from the land of Egypt, our Paschal Lamb Jesus was crucified on the cross. தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக தேவனுடைய ஜனங்கள் முதலாவதாக எகிப்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். First of all, to hear the voice of the Lord, the people were redeemed from the land of Egypt. அதன் பின்பு அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். After that, they crossed the Red Sea that we read. இந்த சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்த அனுபவமானது ஞானஸ்நான சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிவதை காண்பிக்கிறது. The crossing of the Red Sea signified that the experience of obeying to the water baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யார் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? Who should take the water baptism? எகிப்தை விட்டு வெளியே வந்தவர்கள் தான் எடுக்க வேண்டும். Only those who have come out of the land of Egypt. எகிப்தை விட்டு வெளியே வராம சிவந்த சமுத்திரத்தை கடக்க முடியாது. Without coming out of the land of Egypt, they cannot cross the Red Sea. அதை காண்பிக்கிறது. அது எதை காண்பிக்கிறது? What is the significance of ஒரு this? சரியான பாவ மன்னிப்பின் நிச்சயம், மனம் திரும்புதல் நிச்சயம் இல்லாதவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க கூடாது. Without the sureness of the forgiveness of sin, they should not take the baptism. ஆனால் வேத வசனத்தை பற்றியதான ஒரு சரியான விளக்கம் இல்லாதபடினால இன்றைக்கு அநேக பிழையான ஞானஸ்நானங்கள் பல சபைகளில் காணப்படுகிறதை நாம் காண்கிறோம். We see that many kinds of wrong doctrines or some wrong truth concerning the water baptism are seen in many churches. சில இடங்களில் குழந்தைகளுக்காக ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். In few churches they give the baptism for the babies. குழந்தைகளுக்கு பாவம் என்றால் என்ன தெரியாது, மனம் திரும்பல் என்றால் என்ன தெரியாது. அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானத்தில் என்ன பிரயோஜனம்? The little children, they do not know about what is the sin and what is the repentance, they do not know, but yet they are given the baptism. நானும் கூட சிறுவனா இருந்த பொழுது அப்படி குழந்தை ஞானஸ்நானம் எடுத்து வந்தான். Even I was also had the infant baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாருடைய குடும்பத்தை சேர்ந்தவன். I was belonging to the pastor preacher's family. ஆனபடினால மிகுந்த செல்வாக்கோடு எங்களுடைய சபையில காணப்பட்டவர். So with a very great honor that we were in the church. நான் சிறுவனா இருந்த பொழுது மிக அதிக வியாதி உள்ளவனாக இருந்தேன். While I was very young, I used to fall sick all. ஆனபடினால எனக்கு சிறு குழந்தையா இருக்கும் பொழுது ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. So they had not given the baptism while I was a child. என் பெற்றோர்கள் ஒரு பொருத்தனை செய்தார்களாம். But my parents, they made the covenant with God. நீர் இந்த சிறுவனுக்கு சுகம் கொடுத்து அவன் எளிமை நடக்கக்கூடியவனா இருந்தால் அப்பொழுதுதான் உன்னுடைய ஆலயத்தை கொண்டு வந்து உனக்கு ஞானஸ்நானம் கொடுப்போம் என்று சொல்லி நான் எளிமை நடக்கக்கூடியவனா இருந்த பொழுதுதான் எனக்கு ஆலயத்தில் கொண்டு வந்து அந்த சிறு குழந்தை ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். As I was sick, they made a determination with God that only he should walk, he should be able to walk, then only he should be given the baptism. In that way only I was baptized with the water. ஆனால் வாலிபனா இருந்த நாட்டில் ஆண்டவர் சத்தியத்தை பற்றி வெளிப்படுத்தின பொழுது அது தவறு என்று அறிந்து உண்மையான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் உதவி செய்தார். But in my young age, when I came to know about the real doctrine of God, immediately I obeyed to the real doctrine of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பல பிழையான ஞானஸ்நானங்கள் இன்றைக்கு பல இடங்களில் காணப்படுகிறது. Many wrong water baptism can be seen in the world today. வேத வசனத்தை பற்றி ஒரு தெளிவில்லாதபடியால் அவர்கள் அதை செய்கிறபடியால் நாம் அவர்களை குறை சொல்ல முடியாது. They did not have the light of the word of God in them, we cannot find fault with them. ஆனால் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு சரியான ஞானஸ்நானத்துக்கு நாம் சத்தியத்தை கீழ்ப்படியாவிட்டா நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடத்துக்கு வர முடியாது. But in our life, if we do not have take the proper water baptism, then we cannot come to the place where we can hear the voice of God. ஞானஸ்நானம் என்று சொல்வது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. The water baptism, it is not a rudimentary one. ஞானஸ்நானம் என்று சொல்வது வேறொரு மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு ஒருவரை மதமாற்றம் செய்வதற்காக கொடுப்பதல்ல. It is not to change a religion from one religion to the Christian religion. ஞானஸ்நானம் என்பது சபையில் அங்கத்தினராக சேர்த்துக் கொள்வதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. Water baptism, it is not a ritual to give the baptism so that he can be a member of the church. ஞானஸ்நானம் என்பது விவாகத்திற்காக தகுதியாக்கப்படும்படியாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. The baptism is not a particular thing so that they can have the marriage in the church. ஞானஸ்நானம் என்பது ஒரு சத்தியம். What baptism, it is a truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யோவான் சுவிசேஷம் 3 முதலாம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம்.
John 1st chapter 33rd verse, it was appointed by God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போஸ்தலனாகிய யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், என்னை ஞானஸ்நானம் கொடும்படியாக அனுப்பினவர், ஏற்படுத்தினவர் என்று சொல்கிறான். John the Baptist said that who hath appointed me to give the water baptism. ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய ஜனங்களுக்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்கு. The water baptism, it is an ordinance given by God to the children of அது God. மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய ஆலோசனை என்று வேதம் சொல்கிறது. Not only that, the water baptism, it is the counsel of God. பரிசேயரும் வேதபாரகரும் தேவனுடைய ஆலோசனை தங்களுக்கு கேடு உண்டாகும்படியாக தள்ளிவிட்டார்கள் என்று அவர்கள் ஞானஸ்நான சத்தியத்தை புறக்கணித்ததை பற்றி சொல்லியிருக்கிறது. The Pharisees and Sadducees, they had neglected the water baptism in order that they should perish in their way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஞானஸ்நானம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் செய்யும்படியாக கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கிறது. Water baptism, it is a commandment of God, commandment of Jesus that the disciples should இயேசு practice. கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து கட்டளை கொடுத்தார். Before Jesus Christ ascended to heaven, the Lord gave them the நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லா ஜாதிகளையும் சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். that you come give the water baptism in the name of the Father, Son and the Holy Ghost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால் ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது. So the baptism, it is a commandment of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, Acts of the Apostles 2nd chapter 38th verse. பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த ஞானஸ்நானத்தை குறித்து பேசுகிறார். On the day of Pentecost, the Peter was speaking about the water வேத baptism. வசனத்தை கேட்ட மன இருதயத்தில் குத்தப்பட்ட ஜனங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, The people, when they were pricked by the word of God, they asked, what shall we do? நீங்கள் மனம் திரும்பி உங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். And for the remission of sin, and ye shall for baptize ye every one of you in the name of Jesus Christ. முதலாக பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் மூலமாக இந்த சத்தியம் போதிக்கப்பட்டபடினால இது அப்போஸ்தலருடைய சத்தியம் அல்லது உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. First of all, it has been practiced and it has been preached by the doctrine, by the apostles, so it has been called as the doctrine of the apostles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, Not only this, சவுலாக இருந்த பவுலை ஆண்டவர் சந்தித்து அனனியா என்கிற தீர்க்கதரிசனிடத்தில் அனுப்பின பொழுது, Saul, while he was changed as a Paul, while he was sent to Ananias, அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு முன்பாக அனனியா அந்த சவுலை பார்த்து சொன்னது என்ன? what Ananias said to Paul before he was baptized, நீ தாமதியாமல் எழுந்து ஞானஸ்நானம் பெற்று உன்னுடைய பாவங்கள் போக கழுவப்படு என்று சொன்னான். you tarry not and you arise up and be baptized in the water. ஞானஸ்நானம் என்று சொல்வது பாவங்கள கழுவப்படக்கூடியதான ஒரு அனுபவமா இருக்கிறது. And the water baptism, it is an experience in which that our sins will be washed away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நம்முடைய கிரியைகள், நாம் அறிக்கை செய்கிற பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். When we are saved, by the confession, we are saved from the sins. ஆனால் இங்கே பாவங்கள் போக கழுவப்படு என்று சொல்கிறது ஜென்ம சுபாவமாகிய நமக்குள்ள மறைந்திருக்கிற அந்த ஜென்ம சுபாவமாகிய பாவத்தை காண்பிக்கிறது. But here it signifies about the nature of sin which is hidden in us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை பற்றி ஜலத்தினால் பிறப்பது என்று சொன்னார். The Lord Jesus Christ, that being born of water. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். If a man is not born of water and spirit, then he cannot enter into the kingdom of God. சரியான ஞானஸ்நானம் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு படியாக இருக்கிறது. So only the proper baptism can prepare us as a good step, the proper step to enter into the kingdom of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பெந்தேகோஸ்தே நாளில் அவர் சொன்னது அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜனங்களிடத்தில் சொன்ன பொழுது, on the day of Pentecost, Saint Peter said to the people, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள் என்று சொன்னார். Ye be baptized in the water, then ye shall receive the gift of the Holy Spirit. ஞானஸ்நானம் என்று சொல்வது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முந்தின ஒரு ஆயத்தமாக்கக்கூடிய ஒரு படியாகவும் இருக்கிறது. So baptism, it is a step before receiving the water, before receiving the anointing of the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால ஞானஸ்நானம் என்று சொல்வது ஒரு சத்தியமாகும். So the baptism, it is the truth of God. நாம் சரியான மனந்திரும்புதல் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பின்புதான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். Only after proper repentance we should obey to the water baptism. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பின்புதான் நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். After confessing the sin, after having the sureness or the forgiveness of our sin, then only we should have the water baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த அனுபவம் நாம சரியாய் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறவர்களா இருந்தால் மாத்திரம்தான், சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களா இருந்தால் தான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். Only if we are able to believe the word of God in the proper unto the proper truth, then only we should take the baptism. சத்தியத்தை சரியாய் அறிந்து கொள்ளாமல் வேற எந்த நோக்கங்களுக்காக நாம் ஞானஸ்நானம் எடுத்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. But without knowing the truth in the proper way, for any other purpose, if we take the water baptism, it will not be beneficial unto us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஞானஸ்நானத்தால் உண்டாகிற சில ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம்.
And we receive some of the blessings through the baptism. ஞானஸ்நானம் என்பது ஒரு பெரிய விஷயம். அதை நாம ஒரு கூட்டத்தில் எல்லாம் சொல்லி நாம் முடிக்க முடியாது. Baptism is a very great chapter. We cannot conclude it in a single day's meeting. முக்கியமான சில அம்சங்களை மாத்திரம் நான் சொல்ல But விரும்புகிறேன். some of the important aspects that I would like to elaborate. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஞானஸ்நானத்தால் நமக்கு என்ன சம்பவிக்கிறது? What happened to us when we take the ரோமர் baptism? 6 அதிகாரம் 4 வசனத்தின்படி Romans 6 chapter the 4th verse. நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாக ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாய் நாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். In order that we should walk in the newness of life, that we are led in the பழைய baptism. அனுபவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டு புதிதான ஜீவனுள்ளவர்கள் புதிய மனுஷரை போல நடந்து கொள்ள ஞானஸ்நானம் தான் நமக்கு உதவி செய்கிறது. That we should be delivered from the complete from the old men, and we should walk in the newness of life. The baptism helps us. கலாத்தியர் 3 அதிகாரம் 27 வசனங்களில் சொல்லப்பட்டபடி Galatians 3rd chapter 27th and 28th verses. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவரை தரித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்கிறார். For as many of you as have been baptized into Christ have put on Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விசுவாசத்தினாலே நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிற ஒரு அனுபவம் ஞானஸ்நானத்தில் உண்டாகிறது. By faith that we put on Christ, that experience that we receive by the baptism. என்ன சொல்லப்போனா கிறிஸ்துவினுடைய மரணத்தை தரித்துக் கொள்கிற அனுபவம் என்றுதான் மூல பாஷையில சொல்லப்பட்டிருக்கிறது. Furthermore, in the original language it has been written that we are baptized, we are putting on the death of Christ. கிறிஸ்துவின் மரணத்தை ஞானஸ்நானத்தின் மூலமாய் தரித்துக் கொள்கிறோம். By through the water baptism we put on the death of அதனால Christ. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவின் மரணத்தை தரித்துக் கொண்டிருக்கிறபடினால அவர்கள் உலகத்திற்கும் பாவத்திற்கும் பிசாசுக்கும் எல்லா காரியங்களுக்கும் நான் மரித்தேன் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர்களாய் பாவத்திற்கு மரித்தவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். As those who are taken the water baptism, they will be confessing, they will be reckoning that I am dead to the sin, because they have put on the dead of Christ in them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு மத்தேயு சுவிசேஷம் 3 அதிகாரம் 15 வசனத்தில் சொன்னபடி Matthew 3rd chapter 15th verse. ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். Those who take the water baptism, they are fulfilling the righteousness of Christ. பிரியமானவர்களே, நாம் ஒரு அநீதி நிறைந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம். The beloved people, we are living in an unrighteous world. ஆனால் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்துகிறதான பரலோக ராஜ்யமோ நீதி வாசமாயிருக்கும் இடங்கள் என்று வேதம் சொல்கிறது. But the kingdom of God which was prepared for us, it is the place where the righteousness dwell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே நீதி வாசமாயிருக்கிற இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் நாம் நீதிமான்களாய் மாற வேண்டும். If we should go to the place of righteousness, then we should become righteous. அதற்காக நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். For that it is necessary that we should fulfill the righteousness of God in our life. ஞானஸ்நானம் எடுத்த பொழுது நாம் இப்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். While the Lord Jesus took the water baptism, he said it is necessary for us to fulfill the righteousness of God. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவனுடைய நிறைவேற்ற ஆரம்பித்து நீதிமான்களாக மாற்றப்பட்டு நீதி வாசமாயிருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரங்களை நாம் மாறுகிறோம். While we take the water baptism, then we will be putting on the righteousness of Christ, and so that we can go to the place where the righteousness dwell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி ரோமர் 6 அதிகாரம் 6 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல Romans 6 chapter 6 verse, and Paul says, ஞானஸ்நானத்திலே நம்முடைய பாவ சரீரம் ஒளிந்து போகிறது, நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுகிறது. in the water baptism the old man is crucified, and the old man is crucified on the body of sin is crucified. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாவ சரீரம் என்று சொல்வது நம்முடைய ஜீவியத்தில் பாவ கிரியைகளினால் உண்டாக்கி நமக்குள்ளே உருவாக்கி இருக்கிறதான ஒரு அதர்சனமான சரீரம். The body of sin, it is an invisible body which is created only by the deeds of our sin. பழைய மனுஷன் என்று சொல்வது நம்முடைய ஜென்ம சுபாவம், நாம் பிறக்கும் பொழுதே நமக்குள்ள இருக்கிற பாவ சுபாவம். The old man is the old man that is the natural sins which are in us. பாவ சுபாவமாகிய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுகிறது. The body of sin, he was crucified on பழைய மனுஷன், old man is crucified. the old man is crucified on the cross. பாவ சரீரம் ஒளிந்து போகிறது. The body of sin, it is அதனால் destroyed. நம்முடைய ஜீவியத்தில் பாவத்தில் முற்றிலுமாய் விடுபட்டு ஒரு ஜெய ஜீவியம் செய்ய நாம் ஆரம்பிக்கலாம். So now we are delivered completely from the sin, and we are leading a overcoming life. பாவம் நம்மை தோல்வியுள்ள மனுஷனாய் மாற்றுகிறது. The sin hath made us to as a defeated பாவ person. சரீரம் ஒளிந்து போகும் பொழுது, Now when the body of sin is destroyed, பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படும் பொழுது, when the old man is crucified, பாவத்தை நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஜெய ஜீவியம் செய்ய ஞான ஸ்நானத்தில் நாம் ஆரம்பிக்கிறோம். so in the water baptism we are able to walk in the overcoming life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரோமர் 6 அதிகாரம் 5 வசனத்தில் நாம் படிக்கிறது போல, As we read in Romans 6 chapter the 5th verse, ஞான ஸ்நானத்தில் நாம் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. in the baptism that we are planted together in the likeness of his death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஞான ஸ்நானத்தில் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். In the baptism we have been planted together in the likeness of his நமக்காக death. இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று நாம் கவனித்தோம். And we meditated only for our sin. ஆனால் இயேசு மரித்து அப்படியே போகவில்லை.
that he had not left it in that place. மரித்து மூன்றாம் நாளில் அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்தவராக உயிரோடு எழும்பினார். On the third day that he overcame the hell and death and the devil that he overcame. எவ்விதமாக அவர் உயிரோடு எழும்பினார், அதை போலவே நமக்கும் கூட ஒரு உயிர்த்தெழுதல் நாளை நியமித்திருக்கிறார். How he was resurrected in the same way that there is a day of resurrection which is appointed for us. அன்றைக்கு நாம் மறுரூபமாக்கப்படுவோம். On that day we will be transfigured. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட வேண்டியது அவசியம். So it is necessary that we should be planted together in the likeness of his ஞான resurrection. ஸ்நானத்தின் மூலமாய் மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் உயிர்த்தெழுதலில் நாம் காணப்படும்படி உயிர்த்தெழுதலின் சாயலை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். Only if we are planted together in the baptism in the likeness of his death, then only on the day of resurrection that we will be having the likeness of his resurrection. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear children of God, இதுவரையும் சரியான ஞான ஸ்நானத்தை பற்றி நீங்கள் அறியாமல் இருந்து ஒருவேளை ஞான ஸ்நானம் எடுத்திருந்தாலும் பரவாயில்லை, சரியான ஞான ஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படியுங்கள். அப்பொழுதுதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். Beloved people, you may not have taken a proper water baptism, even though you may have taken the water baptism. Now you know about the proper way of taking the baptism and you accept God. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் கொடுக்கப்படாத ஞான ஸ்நானம் சரியான ஞான ஸ்நானம் இல்ல. The baptism which is not given in the name of the Father, Son and the Holy Ghost, it is not the proper baptism. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தேவன் திருத்துவர் என்ற விசுவாசம் அநேகருக்கு கிடையாது. Because even though many are saying are Christians, but they do not have the faith on the triune God. பரிசுத்த ஆவியை பலர் விசுவாசிக்கிறது இல்ல. Many do not believe on the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் அதை குறித்து சற்று பின்பு கவனிக்கலாம். That we will come to later. தெளிப்பு ஞான ஸ்நானத்தை பற்றி வேதத்திலே எந்த அத்தாட்சியும் இல்ல. There is no proof for the sprinkling water baptism. ஞான ஸ்நானம் என்ற வார்த்தையானது பேப்டைசோ என்ற கிரேக்க பதத்திலிருந்து வந்தது. பேப்டைசோ என்று சொல்வதற்கு முழுகுதல் என்ற அர்த்தம். Baptism came from the original Greek word baptizo, and the baptizo means that it should be immersed. மாத்திரமல்ல, நமக்கு முன்மாதிரியாக ஞான ஸ்நானம் எடுத்த இயேசு கிறிஸ்து தண்ணீரில் முழுகிதான் ஞான ஸ்நானம் எடுத்தார். Not only the Jesus who is a forerunner, that he immersed in the water and he took the baptism. ஞான ஸ்நானம் கொடுக்கும்படியாக தம்முடைய சீஷர்களுக்கு தான் அவர் கட்டளையிட்டார். And to the disciples only he commanded to baptize. உண்மையான அவருடைய சீஷர்களாய் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும். So only the real disciples of Jesus only can give the baptism. பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் ஞான ஸ்நானம் கொடுப்பதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் அல்ல. அவர்கள் கொடுக்கிற ஞான ஸ்நானத்தை பரலோகம் அங்கீகரிக்காது. Those who have not received the Holy Spirit, they cannot give the baptism. The baptism given by them will not be agreed upon by the Lord. ஏனென்றால் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வதனால் பரிசுத்த ஆவி நாம் பெறுவதற்கு ஒரு ஆயத்தம் என்று நாம் படித்தோம். Because பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் ஞான ஸ்நானம் கொடுத்தா எப்படி நாம் பரிசுத்த ஆவி பெற முடியும்? And to receive the Holy Spirit, baptism is one experience, but if we do not receive the baptism the proper way, how can we receive the Holy Spirit? நாம் சரியான ஞான ஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படிவோமாக. Let us obey to the proper water baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிவந்த சமுத்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்த பொழுது when the people crossed the Red Sea, எகிப்தியர் பின்னர் அவர்களை தொடர்ந்து வந்தார்கள். and the Egyptians they followed them. ஆனால் கர்த்தர் அந்த எகிப்தியரை அவருடைய கண்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தில் அழித்து போட்டார். But the Egyptians, they were all destroyed before the eyes of the congregation of Israel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாமும் கூட ஒரு சரியான ஞான ஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படியும் பொழுதுதான் பாவத்தின் வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Only if we obey to the commandment of the water baptism, then only we can have the power to overcome the sin in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ்விதமாக அவர் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வனாந்தரத்தில் வந்தார்கள். Likewise they crossed the Red Sea and they came to the wilderness. வனாந்தரத்தில் வந்த ஜனங்களை ஆண்டவர் சீனாய் மலை அடிவாரத்தில் கூடி வர சொன்னார். The people who have come to the wilderness, the Lord gathered them under the Mount Sinai. சீனாய் மலை அடிவாரத்தில் வந்த ஜனங்களிடத்தில் தான் பேசும்படியாக கர்த்தர் அந்த மலையின் மேல் இறங்கினார். Only the people who have come under the Mount Sinai, the Lord descended upon the Mount Sinai to speak with him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ்விதமாக கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கி வந்து அவர்களோடு பேசுகிறதான அனுபவமானது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற அனுபவத்துக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. The descendants of the Lord Jesus, of the Lord God upon the Mount Sinai and speaking with the children of God, it is an experience that the Lord, the anointing of the Holy Spirit. ஆனபடினால நாம் எகிப்தில் இருந்தா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. So if we are in the land of Egypt, we cannot hear the voice of the Lord. சிவந்த சமுத்திரத்தை கடக்காவிட்டா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. If we do not cross the Red Sea, we cannot hear the voice of the Lord. ஒரு சரியான ஒரு பாவ மன்னிப்பு அல்லது மனம் திரும்புதல் அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில் இல்லாவிட்டால், if we do not have the real repentance in our life, உண்மையான ஞானஸ்நான சத்தியத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படியாவிட்டால், if we do not know the real truth of the baptism, if we do not obey ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்க முடியாது. in the way in which we should hear the voice of the Lord, then we cannot hear it. அது மாத்திரம் போதாது. It is not only enough. நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். We should receive the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தில் பேச வேண்டிய விதத்தில் பேசுகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். Only when we receive the anointing of the Holy Spirit, then only we can know in the way
in the way which the Lord speaks to this. அதற்கு முன்பாக நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை குறித்து தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியாது. Even though before this experience we might have heard the voice of the Lord, but this time this will be very much different from this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வாஞ்சிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். So those who do like to hear the voice of the Lord, it is necessary that they should be baptized with the Holy Spirit. துரதிர்ஷ்டவசமாக எத்தனையோ கிறிஸ்தவ சபைகள் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறதில்லை. But unfortunately many Christian churches, they do not believe on the Holy Ghost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவி குறித்து தெளிவாய் பேசி இருக்கிறார். When the Lord Jesus Christ was in the earth, at that time itself he spoke about Holy Spirit. அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள போகிறவர்களை பற்றி தான் சொல்லி இருக்கிறார். About the people who will be baptized with the Holy Spirit, the Lord said they will be speaking the new tongues. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய நடுவிலே பலமாய் இறங்கி வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற நாளை குறித்து இயேசு பேசி இருக்கிறார். The Lord Jesus spoke that the kingdom of God will come in you in a very mighty way. The Lord spoke about the Holy Spirit only. என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற பரிசுத்த ஆவி குறித்து இயேசு பேசி இருக்கிறார். The rivers of living water shall flow out of the belly of the person who do believe upon me. The Lord spoke about the Holy Spirit. நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று பரிசுத்த ஆவியை குறித்து இயேசு பேசி இருக்கிறார். I'll go before and I will send you another comforter. That comforter is the Holy Spirit. நான் போய் உங்களுக்கு சத்திய ஆவியானவரை அனுப்புவேன். அந்த சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார் என்று பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசு சொல்லி இருக்கிறார். About the Holy Spirit, the Lord said the Spirit of truth that I shall send him, and he shall lead you in all truth. விதமாக இயேசுவே பரிசுத்த ஆவியை குறித்து தெளிவாய் பேசி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவி இல்லை என்று சொன்னால் எவ்வளவு புத்தியீனமான காரியம். So when Jesus has spoken in the very clear terms about the Holy Spirit, but now if we say that there is no Holy Spirit, then what is a foolish thing it is? பரிசுத்த ஆவியை பற்றிய விசுவாசம் இல்லாதபடியால் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறதை சில நம்புகிறதில்லை. As the people do not have the hope on the Holy Spirit, they do not speak, the people they are not having the hope upon the people speaking different tongues. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறதை சில நம்புவதில்லை. The people while they speak in different tongues, the other people do not believe it. வேதத்தில் அதற்கு கூட தெளிவான அத்தாட்சிகள் உண்டு. There are very clear proof in the Bible. பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் எல்லாம் ஆவியானவர் தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். On the day of Pentecost, according to the gifts given to them, they were speaking about the mightiness of the Lord. அப்பொழுது பல தேசங்களிலிருந்து வந்த ஜனங்கள் தங்களுடைய பாஷைகளில் இவர்கள் பேசுகிறதை கண்டுதான் அவர்கள் தொடப்பட்டார்கள். And the people who came from many different countries, they were all touched by this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சமாரியா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். Acts of the Apostles 8th chapter. பரிசுத்த ஆவி பெறாதிருந்ததான ஒரு கூட்டத்தார் மேல் அப்போஸ்தலர்கள் கை வைத்து ஜெபித்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷைகளை பேசினார்கள். When the apostles laid their hands upon the people, those who were not baptized with the Holy Spirit, immediately they spoke in different tongues, being baptized with the Holy Spirit. பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். Acts of the Apostles 2nd chapter, we read that on the day of Pentecost the people spoke in different tongues. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியின் வீட்டார் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷையில் பேசினார்கள் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். In the Acts of the Apostles 10th chapter, we read that the Cornelius family that they received the Holy Spirit while they were spoken about the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்தில் Acts of the Apostles 19th chapter, எபேசு சபையில் இருந்ததான விசுவாசிகள் பரிசுத்த ஆவி குறித்து கேள்விப்படாமல் இருந்தார்கள். the believers in the church of Ephesians, they were not, they heard about Holy Ghost. ஏனென்றால் அவர்கள் பிழையான ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள். Because they had taken the wrong baptism. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை சந்தித்து சரியான ஞானஸ்நானத்தை பற்றி அவர்களுக்கு அறிவித்து மறுபடியும் அவர்கள் சரியான ஞானஸ்நானம் பெற்றார்கள். Apostle Paul met them and they took the water baptism the proper way and they received the Holy Spirit. அதன் பின்பு அவர் அவர்களுக்காக ஜெபித்த பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷையில் பேசினார்கள். After that Paul prayed for them and they received the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அந்நிய பாஷைகள் பேசினதை பற்றி அவர் சொல்கிறார். Not only that, Apostle Paul also after being baptized with the Holy Spirit that he spoke in different tongues. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அதை குறித்து அவர் சொல்கிறார். Acts of the 19th chapter 17th verse. அது மாத்திரமல்ல கொரிந்து சபைக்கு இந்த பரிசுத்த ஆவியை குறித்தும் ஆவிக்குரிய வரங்களை பற்றி அவர் எழுதும் பொழுது Not only that, to the church of Corinth while he spoke about the Holy Ghost and the gifts of the Holy Spirit. கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார். 1 Corinthians 14th chapter 15th verse. எல்லாரையும் பார்க்கலாம் அதிகமான அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்கிறார். More than all others that I speak in more tongues. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ்விதமாக வேதத்திலே பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினதை பற்றி தெளிவாய் சொல்லி இருக்கும் பொழுது நாம் அந்நிய பாஷைகளை பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறதை விசுவாசிக்காவிட்டால்
நாம் எவ்வளவு புத்தியினராக இருக்கிறோம். So likewise in the word of God very clearly it has been written that the people who receive the Holy Spirit they spoke in different tongues, but if we do not believe this Holy Spirit and different tongues, then how we are? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால் பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் இதுவரையிலும் அதை விசுவாசியாதவர்கள் ஆராகிலும் இருந்தால் நீங்கள் உங்களுடைய அவிசுவாசத்தை விட்டுவிடுங்கள். So those who are not taken, those who are not received the Holy Spirit, then you must leave that unbelief in you. மாத்திரமல்ல பரிசுத்த ஆவி குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். Not only that Jesus gave us stern warning. மனுஷர் செய்யும் எல்லா பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்படும். All the sins of man will be forgiven. அவர்கள் எல்லா தூஷிக்கிற காரியங்களை கூட அவருக்கு மன்னிக்கப்படும். Even all the blasphemies will be forgiven. ஆனால் ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் ஏதாவது பேசினால் தூஷித்தால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படாது என்று இயேசு கிறிஸ்து எச்சரித்திருக்கிறார். But if anyone blasphemies against the Holy Spirit, it will not be forgiven for him in the world and in the world to come also. ஆகவே பரிசுத்த ஆவி பற்றி தெளிவில்லாமல் விளக்கமில்லாமல் தவறான காரியங்களை பேசி நியாய தீர்ப்பு உங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டாம். So without the proper understanding of the Holy Spirit, you do not justify yourself. மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம் 31 வசனத்தில் நீங்கள் அந்த எச்சரிப்பை பார்க்கலாம். In Matthew 12 chapter 19th verse you can see that 31 we can see the here. 12 அதிகாரம் 31 வசனத்தில் அந்த எச்சரிப்பை பார்க்கலாம். 12 chapter 31st verse. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால பரிசுத்த ஆவி உண்டு, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்கிற அந்நிய பாஷைகளை பேசுவது என்பது சத்தியம். So there is the Holy Spirit and those who are baptized in the Holy Spirit they will speak in different tongues. It is the truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏன் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும்? Why should we speak in different அது tongues? முதலாவதாக அவிசுவாசிக்கு ஒரு அடையாளம் என்று அப்போஸ்தலர் சொல்கிறார். First of all the apostle said it is a sign to the unbelievers. விசுவாசம் உள்ளவன் அபிஷேகத்தை பெற்று அவன் அந்நிய பாஷைகளை பேசுகிறான். விசுவாசம் இல்லாதவன் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அது அவனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. He that believeth that he shall receive the Holy Spirit he shall speak in different tongues, but if he is an unbeliever then it is a sign to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்க முதலாம் கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது இதை பற்றி தெளிவாய் பார்க்கலாம். 1 Corinthians 14th chapter we can see it clearly. மேலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறான் என்று சொல்கிறார். Not only that he that speaketh in different tongues he is edifying himself. ஆவியில நிறைந்து நமக்கு ஒரு சரியான அபிஷேகம் அந்நிய பாஷை இல்லாவிட்டா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பக்தி விருத்தி உண்டாகாது. If we do not have the proper anointing of the Holy Spirit then there will be no edification within us. அது மாத்திரமல்ல அந்நிய பாஷைகள் பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று சொல்கிறார். He that speaketh in tongues he speaketh with God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனிடத்தில் மாத்திரமல்ல தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான் என்று சொல்கிறார். Not only that, not only to God but he speaketh the mysteries of God in Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதிக அதிகாரத்தில் அந்நிய பாஷைகள் பேசுகிறவன் தேவனிடத்தில் அந்நிய பாஷைகளை விண்ணப்பம் செய்கிறான் என்று சொல்கிறார். Not only that he is making the supplication in the speaking different tongues. சிலர் குறுக்குத்தனமான கேள்விகள் எல்லாம் கேட்பார்கள். People will ask some wrong questions. அந்நிய பாஷை ஏன் விளங்கிக் கொள்ள முடியவில்லை? Why we are not able to understand the tongues? அதனுடைய பெயரே அந்நிய பாஷை. அதை எப்படி நீங்க விளங்கிக் கொள்ள முடியும்? While it has been mentioned as a different tongue, then how can you understand? தெரிந்த பாஷை தமிழ் என்று சொன்னா எல்லாருக்கும் தெரியும். தமிழ்ல பேசினா எல்லாருக்கும் தெரியும். All other languages or if it is Tamil அந்நிய பாஷை என்று சொல்லும்போது நாம் விளங்கிக் கொள்ள கூடாத பாஷை. ஆகையால் தான் அந்நிய பாஷை என்று வேதமே சொல்கிறது. The word it is mentioned as a different tongue or the strange tongue, then how can we ஆகவே understand? அந்நிய பாஷையை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. So we cannot understand the speaking different tongues. அந்நிய பாஷையில் நாம் பேசும் பொழுது अनेक புதிய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். But while we speak in different tongues we can receive many new experiences. சிலர் கேட்பார்கள் இயேசு கிறிஸ்து அந்நிய பாஷை பேசினாரா? Few people used to ask whether Jesus spoke in different tongues. அவர் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன், அவருக்கு என்ன பாஷை தெரியாத பாஷை என்ன இருக்கு? He is a creator God, then what is the language which is not known to him? சகலமும் அவர் மூலமாக அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். Everything through him and for him was created. எல்லா பாஷைகளை உண்டாக்கினவர் அவர்தான். He is the Lord who has created all the languages. அவருக்கு அந்நிய பாஷை என்று ஒன்று இல்லை. So there is no different tongues to him. அவர் நம்ம போல அந்நிய பாஷை பேச வேண்டிய அவசியம் இல்லை. It is not necessary for him to speak in different tongues. ஏனென்றால் அவருக்கு எல்லா பாஷையும் தெரிந்த பாஷை. Because he knows all the languages. அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். He came down from heaven. நாம் பூமியிலிருந்து உண்டானவர்கள். We are from the earth. அவர் பரிசுத்தத்தில் உருவாக்கப்பட்டவர். He was created in holiness. நாம் பாவத்தில் உருவாக்கப்பட்டோம். We are created in the sin. அப்படினால் அவருக்கு நமக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. So there is a great difference between him and us. அவரை போல நாம் மாறுவதற்காக பரிசுத்த ஆவியை பெற்று நாம் நம்முடைய ஜீவியத்திலே மறுரூபமாக வேண்டியது அவசியம். In order to be transformed like Jesus it is necessary for us to be baptized with the Holy Spirit. அப்படினால் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. It is necessary, it is essential that we should be baptized with the Holy Spirit. பிரியமானவர்களே, இதுவரையிலும் பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் யாராக இருந்தால் நீங்கள் உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் விட்டுவிடுங்கள். பரிசுத்த ஆவிக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். If you have not yet received the Holy Spirit, now you leave away all the unbelief and the doubts and now itself you receive the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு சில எளிதான வழிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. There are some easier ways it is mentioned in the Bible to receive the Holy Spirit. நாம் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலாம்? How can we receive the Holy Spirit? முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 3 அதிகாரம் 11 வசனத்தை படிக்கிறோம். First of all Matthew 3rd chapter 11th verse. இயேசுக்கு அவர் உங்களை அபிஷேகத்தினாலும் அக்கினியினாலும் அவரை
அபிஷேகம் பண்ணுவார் என்று யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொல்கிறான். John the Baptist has said that the Lord Jesus shall I baptize you with the fire and the Holy Spirit of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியை தருகிறவராம். ஆகையினால் விசுவாசத்தோடு நம்ம அவரிடத்தில் கேட்டா அவர் நம்மேல் இரக்கம் உள்ளவர், நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். So Jesus only gives us the Holy Spirit with the mercy, and with the Lord shall baptize us with the Holy Spirit. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் Acts of the Apostles 5th chapter 32nd verse. நமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். And we read that those who do obey to him, the Lord shall give them the Holy ஆகவே Spirit. நாம் தேவனுக்கு அவர் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் கீழ்ப்படிந்துட்டு அவரை நோக்கி கேட்டா அவர் அபிஷேகம் கொடுப்பார். So if we obey to God in all our aspects of life, then surely the Lord will bless us with the Holy Spirit. ஆகையால் தான் இயேசு சொன்னார். So the Lord said, லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, Luke 13 chapter 13th verse. அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை தராமல் இருப்பது எப்படி? How can if you cry unto the Lord for the Holy Spirit, how can he refuse it? தேவன் நமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு அபிஷேகத்தை பரிசுத்த ஆவி தருகிறார். ஆண்டவருக்கு எல்லா காரியங்களும் கீழ்ப்படியுங்க, அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க, அபிஷேகம் கிடைக்கும். Baptism, Holy Spirit will be given to them, those who do obey to him. So you obey to the Lord, and the Holy Spirit will be given to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பெந்தேகோஸ்து நாள் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொன்னார்? On the day of Pentecost, what said Peter said? நீங்கள் மனம் திரும்புங்கள், Ye repent. பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுங்கள். For the repentance you take the baptism in the name of the Son. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Then ye shall receive the gift of Holy Spirit. ஒரு சரியான மனம் திரும்புதலும் சரியான ஞானஸ்நானம் செய்தது கீழ்ப்படிதலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்யும். So the proper repentance and the proper baptism will help us to receive the proper Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை இயேசு சொல்லும் பொழுது, John 7 chapter 37 and 38, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு சொன்னார். Out of him, whosoever believeth upon him, from his soul the rivers of living water shall flow. நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை பற்றி இப்படி சொன்னார் என்று நாம் படிக்கிறோம். And the Lord said about the people who shall receive the Holy Spirit, those who do believe in him. அப்படினால நாம் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். So first of all, we must believe our Lord will bless us with the Holy Spirit. ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிற அந்த வேளையிலே கிடைக்காம போகலாம். Sometimes at the time of expectation it may not be given to us. விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. But you do not leave your faith. பெற்றுக்கொள்ளும் வரையிலும் விசுவாசத்தோடு அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். Till we attain it with the belief that we should, with the faith we should ask from him. அப்படி என்றால் அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தருவார். If it be so, then the Holy Spirit will be given to us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி லகுவாக நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி வேதத்திலே சில வழிகள் சொல்லி இருக்கிறது. So very easily we can receive the Holy Spirit. It has been mentioned in the Bible. நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோமாக. Let us receive the Holy Spirit. ஏனென்றால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்புதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கும். Because only after receiving the Holy Spirit we will have the privilege to hear the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஜீவியத்திலே சில ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்கிறோம். When we receive the anointing of the Holy Spirit, we receive few blessings from the Lord. நாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, Romans 6 chapter 13th verse. பரிசுத்த ஆவியினால நாம் சரீரத்தின் செய்கைகளை மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் அழித்து ஆவிக்குரிய பிரகாரமாய் பிழைக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட முடியும். By the Holy Spirit that we will be mortifying the deeds of the members, and we will be leading a spiritual life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். If you live according to the flesh, ye shall die. நீங்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். But by the Spirit, if you mortify the deeds of the body, then ye shall live. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே நாம் மாம்ச சரீரத்திலே ஜீவிக்கிறோம். So we are living in the fleshly body. மாம்ச சரீரத்திலே மாம்சத்துக்குரிய தன்மைகள் உண்டு. So in this flesh there will be the nature of the flesh within us. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக எப்போதும் போராடும். The spirit worketh against the flesh, and the flesh worketh against the spirit. அது மாத்திரமல்ல, இந்த மாம்சம் ரத்தத்தும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். Not only that, with the flesh and blood we cannot inherit the kingdom of God, Jesus said. ஆனால் ஆண்டவர் நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். But God had chosen us for the kingdom of God. அப்படி என்றால் எப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும்? If it be so, then how can we inherit the kingdom of God? பரிசுத்த ஆவியினால் மாம்சத்தின் தன்மைகளை அழித்து ஆவிக்குரிய மனுஷனாய் நாம் மாறும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கக்கூடியவர்களாய் நாம் மாறுகிறோம். Only by the Holy Spirit, if we do mortify the deeds of the flesh within us, then only we can lead a whole spiritual life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, Romans 5th chapter 5th verse. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே
அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். And hope maketh not ashamed, because the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. By the Holy Ghost the love of God is shed abroad in our hearts. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய அன்பை குறித்து, கல்வாரி அன்பை குறித்து நாம் படித்தோம். Today we heard a song about the love of Calvary. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த கல்வாரியின் அன்பினுடைய உண்மையான தன்மைகளை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். Only by the Holy Spirit we can know the real love of Calvary. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, by the love of Calvary when we receive the love of God, நம்முடைய ஜீவியத்தில் உண்டாகிற அநேக வித்தியாசங்களை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். and we can read what are all the differences which will be within our life. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் இந்த அன்பினுடைய தன்மைகளை குறித்து எல்லாம் விவரிக்கிறார். 1 Corinthians 13th chapter, the Saint Paul explains about these natures. இந்த உண்மையான தேவனுடைய அன்பு நம்முடைய இதயத்தில் ஊற்றப்படும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் காணப்படாத காரியங்கள் என்ன, காணப்படக்கூடிய காரியங்கள் என்ன என்று அவர் விவரிக்கிறார். If the real spirit of God is shed abroad in our hearts, what are all the things which will be seen in our life, and what are all the things which cannot be seen in our life, that he elaborates it. தேவன் நம்மேல் அன்பு வைத்திருந்தபடினாலே பாவிகளாகிய துரோகிகளுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாக ஒப்புக்கொடுத்தார். For God so loved the world that he gave up his only begotten son into the world only for the sinners like us. குமாரன் நம்மேல் அன்பு வைத்தபடினாலே தம்மை தாமே பலியாக சிலுவையில் ஒப்புக்கொடுத்தார். For the son he kept love over us, that he surrendered himself on the cross. அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய இதயத்தில் வரும் பொழுது, while that love of God, if it comes in our hearts, நாம் உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம், அவரை கனப்படுத்துகிறவர்களாய் மாறுவோம். then really we will be loving God, and really we will be honoring God. நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் மாறுவோம். We will be pleasing God. எவ்விதமாக தேவனுடைய அன்பு நிமித்தமாக அவர் தம்முடைய குமாரனை பலியாய் ஒப்புக்கொடுத்தாரோ, how because of the love of God the Father that he gave up his only son, அந்த அன்பு நமக்குள் வரும் பொழுது நாமும் அவருக்காக ஜீவிக்க நம்மை பலியாய் இந்த பூமியில் அவருக்காக ஒப்புக்கொடுப்போம். when that love enters within our heart, then for the Lord, for the sake of God, we will also be living for God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் நம்மை பலியாய் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்து நாம் அவருக்காக ஜீவிப்போம். as a sacrifice we will be surrendering ourselves to God. ஒரு தியாக ஜீவியம், கர்த்தருக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய மனமுடியவர்களாய் நாம் மாறுவோம். and we will be having the mind to sacrifice anything for the sake of Christ. பரிசுத்த ஆவியினால் தான் அப்படிப்பட்டதான ஒரு விசேஷமான ஒரு மாறுதல் நம்முடைய ஜீவியத்தில் உண்டாகிறது. only through the Holy Spirit such a great change will take place in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, 2 Corinthians 3rd chapter 15th verse, இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய ஜீவியத்திலே மகிமையிலிருந்து மகிமைக்கு மறுரூபமாகக்கூடிய ஒரு பெரிய மறுரூபமாகுதல் வேலை சம்பவிக்கிறது நாம் பார்க்கிறோம். through the anointing of the Holy Spirit, from glory to glory, that we will be changing. பரிசுத்த ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்ததனுடைய நோக்கம் நமக்குள்ள ஒரு பெரிய மறுரூபமாகுதல் வேலை செய்யும்படியாக. the purpose of the Holy Spirit which is in our life is for a great work of transfiguration. இந்த மறுரூபமாகுதல் முதலாவதாக சரீரத்தில் அல்ல, நம்முடைய உள்ளான மனுஷனில் நடக்க வேண்டும். This transformation first of all not in the body, it is in the soul, should be carried out. உள்ளான மனுஷனில் எவ்வளவு அதிகமாய் மறுரூபத்தின் வேலை நடக்கிறதோ அவ்வளவு அதிகமாய் நம்முடைய வெளியரங்கமான ஜீவியத்தில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும். how far the work of transformation is going on in the inner man's soul, to that extent there will be a great change in the outer man also. நம்முடைய உள்ளான மனுஷனில் ஒரு சரியான ஒரு மறுரூபமாகத்தின் வேலை நடக்கும் பொழுது, so if the inner man if the proper transformation is going on, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில இந்த அற்பமான சரீரம் மறுரூபமாகும். this vile body in the coming day of the Lord Jesus, this body will be transformed. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம கர்த்தருடைய வருகை பற்றிய பேச்சே கிடையாது. so without being anointed of the Holy Spirit, there is no speech about taking about in the coming of the Lord. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம பரலோகத்தை பற்றி நமக்கு பேசுவதற்கே தகுதி இல்லை. if we do not receive the Holy Spirit, there will be no eligibility to speak about the kingdom of இயேசு God. தெளிவாய் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். Jesus said very clearly, if a man is not born of water and spirit, he cannot enter into the kingdom of God. ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் ஜலத்தினால் பிறப்பதாகிய சரியான ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். to enter into the kingdom of God, that you should be born of water, that is through the water, only proper water. ஆவியினால் பிறக்கிற அனுபவமாகிய பரிசுத்தான அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தில் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். with the sign of speaking in different tongues, we should receive the Holy Spirit and we should grow in that experience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால தேவனுடைய ஜனங்கள் எகிப்தை விட்டு மீட்கப்பட்டு சிவந்த சமுத்திரத்தை கடந்து வனாந்திரத்தில் இருக்கிற சீனாய் மலையடிவாரத்தில் வந்த பொழுது கர்த்தர் அவர்கள் மத்தியில் இறங்கினார். அப்பொழுதுதான் அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். so the children of Israel, when they left the land of Egypt and they came to the wilderness, after that they came to the under the Mount Sinai, only at that place only they heard the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜீவியத்திலும் கூட
நாம் சரியான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்டதனால பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். In our life too, as the Paschal Lamb, the real Lord Jesus was crucified on the cross, we should be redeemed from the sin. ஞானஸ்நான சத்தியத்திற்கு, உண்மையான ஞானஸ்நான சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். We should obey to the real water baptism. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We should receive the anointing of the Holy Spirit. அதன் பின்புதான் கர்த்தருடைய சத்தத்தை நாம் தெளிவாக கேட்க முடியும், அதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். Only after that we can very clearly hear the voice of the Lord and we can understand it. கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்றால் இந்த மூன்று அனுபவங்கள் நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. So in order to hear the voice of the Lord, we need these three experiences. அது மாத்திரமல்ல, not only that, இன்னொரு அனுபவத்தை குறித்து நாம் வேதத்துல படிக்கிறோம். one more experience that we read from the word of God. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 10 வசனத்தை நாம் படிப்போம். Revelation 1st chapter the 10th verse. I was in the Spirit on the Lord's day and heard behind me a great voice as of a trumpet. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தத்தை கேட்டேன். I was in the Spirit on the Lord's day and heard behind me a great voice as of a trumpet. எக்காள சத்தமாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாள் என்ற அனுபவத்தில் நாம் வர வேண்டியது அவசியம். In order to hear the voice of the trumpet, that is the voice of the Lord, we should come back to the experience of the Spirit of the Lord. Day of the Lord. The day of the Lord. கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது அதிலே இரண்டு பகுதிகள் உண்டு. In the day of the Lord there are two parts. ஒன்று பாசிட்டிவ், நேர்மறையான காரியங்கள். The first one is the opposite, positive aspects. And the positive aspects. மற்றொன்று எதிர்மறையான காரணம், negative aspects. Other one is the negative aspects. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எதிர்மறையான காரியங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாள் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்பு இந்த பூமியிலே சம்பவிக்க போற 7 வருஷ உபத்திரவ காலங்களை காண்பிக்கிறது. On the negative side, the day of the Lord signifies about the 7 years of tribulation which shall happen here in this world after the coming of the Lord Jesus. அதன் முன்பு கடைசியிலே காணப்பட போகிற கடைசி நியாய தீர்ப்பை கூட கர்த்தருடைய நாள் என்றுதான் வேதம் சொல்கிறது. Even after that, the final judgment, it is also mentioned as the day of the Lord. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த அனுபவத்தை சந்திக்கும்படியாக கர்த்தர் நம்மை குறித்து விரும்புவதில்லை. Beloved people, you or myself, that the Lord God hath not brought us here to have the day. கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது நேர்மறையான 3 விசேஷமான அனுபவங்களை வேதத்தில் படிக்கிறோம். The day of the Lord signifies directly on the positive side, it contains 3 aspects. நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாளின் அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்க வேண்டும். If we should hear the voice of the Lord, the day experience of the day of the Lord should be seen in our life. ஏசாயா 58 அதிகாரம் 13 வசனத்தை நாம் படித்தால், Isaiah 58 chapter 13. கர்த்தருடைய நாள் என்று சொல்வதனுடைய முதலாவது அனுபவத்தை குறித்து அங்கே நாம் படிக்கலாம். There we read about the first experience of the day of the Lord. If thou turn away thy foot from the Sabbath, from doing thy pleasure on my holy day, and call the Sabbath a delight, the holy of the Lord an honorable, and shall honor him, and not doing their own ways, nor finding their own pleasure, nor speaking their own words. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். ஓய்வு நாள் அல்லது கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. Here it is mentioned as the day of Sabbath or the day of the holy day of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால கர்த்தருடைய நாள் என்று சொல்வது முதலாவதாக ஓய்வு நாளை காண்பிக்கிறது. So the day of the Lord first of all signifies the day of Sabbath. கர்த்தருடைய ஜனங்களாகிய நம்முடைய ஜீவியத்தில் இந்த நாட்டிலே சில கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கிறது போல எழுத்தின் பிரகாரமான ஓய்வு நாளை நாம் அனுசரிக்கிறது இல்லை. We the children of God, as some of the Christians, they do observe the day of Sabbath in the literal form. We do not observe it in that way. நம்முடைய ஜீவியத்திலே ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த நாளை அனுபவிக்க வேண்டும். In our life, in the spiritual form, that we should experience this is the day of Sabbath. எப்பொழுது நம்முடைய ஜீவியத்திலே ஓய்வு நாள் உண்டாகிறது? When shall we have the day of Sabbath in our life? என்றைக்கு நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு தான் பாவங்களை விட்டு ஓய்ந்து போகிறோம். ஓய்வு நாளின் அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் ஆரம்பிக்கிறது. On the day when we receive the forgiveness of sin in our life, on the day itself, the day of Sabbath begins in our life. அதன் பின்பு நம்முடைய ஜீவியத்திலே தினந்தோறும் அந்த ஓய்வு நாளின் அனுபவத்தை, அந்த இளைப்பாறுதல் அனுபவத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம். After that, each and every day we should preserve that experience of keeping the Sabbath each and every day in our life. அதற்காக தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே தீர்க்கதரிசி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். For that day what should we do? It has been mentioned by the prophets. சொந்த காரியங்களுக்கு நம்முடைய காலை விலக்க வேண்டுமா? That thou shalt turn away thy foot from your ஓய்வு நாளை ஆசரிக்கிற அல்லது கர்த்தருடைய நாளில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக தன்னுடைய கால்களை உபயோகப்படுத்த கூடாது. On the day of Sabbath, for his own will and wish, he should not make use of his legs. தேவனுடைய சித்தத்தின்படி தான் எல்லா காரியங்களையும் அறிந்து அதற்கேற்றபடி தான் தன்னுடைய கால்களை உபயோகப்படுத்த வேண்டும். அதற்கு சித்தமான தேவனுடைய சித்தமான இடத்தில் தான்
போக வேண்டும். He should go to the only to the place where it is the will of God, only according to the will of God he should proceed. அதே போல அந்த ஓய்வு நாளின் அனுபவத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளை தன்னுடைய சொந்த வழியில் நடக்க கூடாது. கர்த்தருடைய வழியை அறிந்து கர்த்தருடைய வழி தான் நடக்க வேண்டும். The child of God who should experience the day of Sabbath in his life, he should not walk in his own wish, own vision will, only he should walk in the will of God alone. ஓய்வு நாளின் அனுபவத்தில் கர்த்தருடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டதான ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய நாளில் அந்த அனுபவத்தை கர்த்தருடைய நாளின் அனுபவத்தை பாதுகாக்க முடியாது. தனக்கு இஷ்டமானதை அவன் செய்யக்கூடாது. To preserve the day of Sabbath he should not do according to his own wish. அவன் தேவனுடைய சித்தத்தின்படி தான் எல்லா காரியங்களையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். Only he should learn only to do the will of God in all these. தன்னுடைய சொந்த பேச்சையும் அவன் பேசக்கூடாது. He should not speak of his own. பாருங்க, நாம ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய ஜீவியத்தில் ஒரு விசேஷமான அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். After the experience of salvation, what is the precious experience the Lord expects from us? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையே கர்த்தருடைய நாளின் அனுபவத்தில் காணப்பட தனக்கு விருப்பமான காரியத்தை பேசக்கூடாதாம். A saved child of God, it should be, if he should be found in the day of Sabbath, then he should not speak his own words. ஆனால் துக்கமான காரியம் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்ற தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு அருவருப்பான தாறுமாறான அசுத்தமான பாஷைகளை இஷ்டமா பேசுகிறார்கள். But very sorrowful words, that very evil words that even the anointed child of God they are speaking. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலர் எல்லாம் அவர்களை சொன்னாலும் கூட அவர்களுக்கு திருந்துவதில்லை. Even few people, even though we want them, they do not repent in their ways. ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒரு அனுபவத்தை சொன்னார். Once one pastor told about one experience. ஒரு வீட்டிலே அவர் பெரியவர், அவருடைய மனைவி, பிள்ளைகள் இருந்தார்கள். In a house there was an elder person, like his wife and his children were there. அவர் மிகவும் கோபப்படுகிறவர். And he is a person who used to get angry. வாயை திறந்து அதிகமா மனைவியை திட்டுவார். He will always open his mouth and he will always rebuke his wife. எடுத்ததுக்கெல்லாம் மனைவி அடிப்பார். Whatever the reason that he will smite his wife. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பார்த்து அவர்தான் சத்தமா அந்நிய பாஷை பேசி தீர்க்கறத சொல்லுவார். But on the day of on the Sunday when he comes to the service, only he will speak in different tongues and he used to prophesy. ஒரு அந்நிய பாஷை பேசுறதையும் தீர்க்கதரிசனம் சொல்றதையும் எல்லாம் ஜனங்க கேட்டா இவரை போல ஒரு பக்திமான் இல்லை என்று சொல்லி ஏமாந்து போவார்கள். If the people do hear his prophecy, then the people will be deceived. There is no righteous person like this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப அங்க இருந்த ஊழியக்காரர் இவருக்கு என்ன செய்யறதுன்னு சொல்ல முடியல. ஏனென்றால் மனைவி அடிக்கடி வந்து அழுது இப்படி எல்லாம் என்ன உபத்திரவப்படுத்துகிறார், திட்டுகிறார் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்க சொல்லிவிட்டு போவார்கள். And the wife used to come to the servants of God and they used to advise his brother, advise his husband, but the servants of God do not know what to do. ஆகையால அவர் அதிகமாக அவருக்கு ஜெபித்தார். So the servants of God started to pray for him. ஒரு நாள் அவருக்கு அவருடைய வீட்டை போய் சந்திக்க வேண்டும் என்று ஒரு ஏவுதல் வந்தது. One day he heard the inclination to visit their house. அவர் வீட்டுக்கு சென்றார். And so the servant of God went to his house. அவர்கள் வீட்டில் எல்லாரும் இருந்தார்கள். அவர் அந்த பெரியவரும் இருந்தார். And everybody were in that house and the elder person was also in that house. அவர்கள் எல்லாரும் உட்கார வைத்து ஜெபிக்கும் பொழுது and at the time of prayer while he was praying for all, அவருக்கு திடீரென்று முதலாம் கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் ஞாபகம் வந்தது. and suddenly he remembered the first Corinthians the 13th chapter. 13ஆம் அதிகாரத்தில் அன்பு பற்றி சொல்லி இருக்கிறதே. It doesn't mention about the love. அன்பு அயோக்கியமானதை பேசாது. The love will not speak of evil. சினமடையாது. It will not get angry. தீங்கு நினையாது. It will not think about evil. இதையெல்லாம் அவர் ஒவ்வொன்றாக அவருக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். So one by one that he was teaching him. சொல்லிக்கொண்டே அந்த சகோதரனுடைய முகத்தை அவர் கவனித்தார். And he was looking about the face of the brother. பார்த்த பொழுது அவருடைய முகத்தில் ஏதோ ஒரு சிறிய வித்தியாசம் தோன்றது போல. அப்பொழுது அவருக்கு ஒரு சமாதானம், சரி இன்றைக்கு ஆண்டவர் இவரோடு பேசுகிறார், இனி இவர் திருந்த போகிறார் என்று சொல்லி அவர் மிகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். So the servant of God saw the face of that particular brother and he saw some small changes in him, so that the servant of God very much pleased with his act. எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர் தொடங்கினார். So after the servant of God speak, then the brother started to speak. பிரதர், நீங்க சொல்ற காரியெல்லாம் தினந்தோறும் இவளுக்கு சொல்றேன், ஆனா இவ கேட்கவே மாட்டார். Brother, whatever the things that you have said, I am telling this to my wife, but she did not hear it. இவர் கர்த்தருடைய வசனத்தை சொன்னது இவர் எப்படியாக மனம் திரும்பணும், ஆனா அவர் சொல்றாரு மனைவி மனம் திரும்பலையா. The particular brother spoke only for the brother to repent, but he said that the wife should repent. பிரியமானவர்களே, ஓய்வு நாளின் அனுபவத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சொந்த பேச்சு பேசக்கூடாது. அப்படின்னா தேவையில்லாத பேச்சு, அருவருப்பான அசுத்தமான பேச்சை பேசினா நாம் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய குற்றவாளிகளா இருப்போம். Beloved people, if we want to preserve our day of Sabbath, then we should not speak our own words or evil words, then we should be accused in the eyes of the Lord. அந்த ஓய்வு நாளை அவர்கள் கனம் பண்ண வேண்டுமா? They should honor the day of Sabbath. தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த விலையேற பெற்ற அனுபவத்தை நாம் கனப்படுத்த வேண்டும். This precious experience that we should honor. அந்த நாளை நம்முடைய மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்ல வேண்டுமா? It should be called as the day of delight. ஆனபடியால் கர்த்தர் நமக்கு தந்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தரில் சந்தோஷப்பட வேண்டும். So we should experience the day of salvation, the day
day of Sabbath and we should rejoice in the Lord. அதை கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று எண்ண வேண்டுமா? We should reckon it as the holy day of the Lord. அதாவது ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தத்தின் வேலையை துவங்கின நாள் ஆனபடியால் நான் அந்த பரிசுத்தத்தின் நாளை பாதுகாப்பேன் என்று தீர்மானிக்க வேண்டும். Because it is the day on which the Lord God had started the good works, or the day of good works of holy in our life, so we should preserve it. நம்முடைய ஜீவியத்தில் இந்த ஓய்வு நாளின் அனுபவம் இருக்கிறதா? Do we have the day of Sabbath in our life? நாம் அப்படி அந்த ஓய்வு நாள் அந்த கர்த்தருடைய நாளாகிய அந்த ஓய்வு நாள் அனுபவத்தை பாதுகாக்கும் பொழுது அடுத்த வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவேன் என்று சொல்கிறார். If we preserve the day of Sabbath in our life, the Lord said that I shall exalt you. மேன்மையான காரியங்களை நமக்கு தந்து போஷிப்பேன் என்று சொல்கிறார். The Lord said that I shall ask you, make you to ride upon the high places. கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்றால், if at all we should hear the voice of the Lord, ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். if necessary we should be saved. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். We should obey to the water baptism. பரிசுத்தமான அபிஷேகத்தை பெறுவது அவசியம். Necessary that we should take the water of the Holy Spirit. ஓய்வு நாளின் அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்க வேண்டும். At the same time the experience of கர்த்தருடைய நாளின் அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்க வேண்டும். The day of the Lord, the experience of the day of the Lord should be in our life. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய சத்தத்தை, எக்காள சத்தத்தை கேட்டார். Apostle John, on the day of the Lord, day of the Lord, he heard the voice of the trumpet, the day of the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக கர்த்தருடைய நாள் என்று சொல்வது, secondly the day of the Lord signifies, நம்முடைய முற்பிதாக்கள் வாரத்தின் முதலாம் நாளை கர்த்தருடைய நாளாக அவர்கள் ஆசரித்தார்கள். our forefathers they had taken the first day of the week as the day of the Sabbath. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, John 20 chapter the 19th verse, வாரத்தின் முதலாம் நாளாகிய அந்த கர்த்தருடைய நாளில் அவர்கள் எல்லாரும் ஒரு அறையிலே கூடி, சீஷர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருந்ததை குறித்து நாம் படிக்கிறோம். The first day of the week the disciples they were all gathered in one particular place. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் வந்தார். Then Jesus came in the midst of them. அவருக்கு வந்து சமாதானம் என்று சொன்னார். And the Lord said, peace be unto you. அதனாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த ஒரு சம்பவம் இது. This is happening after the resurrection of Jesus. அப்ப வாரத்தின் முதலாம் நாளில் முற்பிதாக்கள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் அவர்கள் ஒன்றாக கூடி கர்த்தரை ஆராதித்திருக்கிறார்கள். So on the first day of the week the forefathers or the saints of God they had an experience of gathering in a particular place and worshiping the Lord. நம்முடைய ஜீவியத்திலும் கூட அந்த அனுபவங்கள் அவசியமா இருக்கிறது. In our life too we need that experience. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, Acts 20 chapter 7th verse, வாரத்தின் முதலாம் நாளாகிய அந்த கர்த்தருடைய நாளில் அப்பம் பிற்கும்படியாக அவர்கள் ஒன்று கூடி வந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். and upon the first day of the week when the disciples came together to break bread. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்பம் பிற்குதல் என்று சொன்னால் என்ன? What do we mean by the breaking of bread? கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்பது. That taking part in the communion of the Lord. நாம் கர்த்தருடைய சபையில் அங்கத்தினர்களா இருந்தா கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிற விஷயத்துல ஒரு நாள் நாம் தவறக்கூடாது. If we are the member of the church of Christ then we should not go away from the communion of God. முற்பிதாக்கள் அவர்கள் வாரத்தின் முதலாம் நாளாகிய கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி அப்பம் பிட்டார்கள். And the forefathers on the first day of the week that they had gathered in the place of worship and they broke the bread. நான் கர்த்தருடைய நாளில் ஜீவிக்கிறேன் என்று சொன்னால் அந்த அப்பம் பிட்கிற அனுபவத்திலே நான் தவறாமல் பங்கெடுக்க வேண்டும். If we say that we are living in the day of the Lord then we should also take part in the communion service. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, not only that, நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது, from the 20th chapter from the 7th verse onwards, இங்கே நாம் பார்க்கிறோம் அவர்கள் கர்த்தருடைய நாளில் அவர்கள் கூடி கர்த்தரை ஆராதித்தார்கள். First of all they worship the Lord in the first day of the week. அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்த நாள் பிரயாணம் செய்ய வேண்டியிருந்தபடினால அன்று இரவே அவர்கள் எல்லாரும் கூடி இருந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டார்கள். Apostle Paul as he had to journey on the very next day even in the night also they heard that இரவு நெடுநேரம் பவுல் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். So throughout the night Paul was speaking. எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். And everybody was hearing it. ஆனால் ஒரு வாலிபன் மாத்திரம் தூங்கி மேலே இருந்து கீழே விழுந்து மரித்து போனான். Only one youth that he fall asleep and he fell down. அவன் கீழே விழுந்து மரித்து போனான். And he fell down and he fell for அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுக்கு வந்து கீழே இறங்கி வந்து ஜெபித்து மறுபடியும் உயிருள்ளவனாக அவனுக்கு முன்பாக எழுப்பி நிறுத்தினார். And Apostle Paul prayed for him and he became alive. ஆகையால கர்த்தருடைய நாளில் முதலாம் நாளில் அவர்கள் என்ன செய்தார்கள்? So on the first day what they did, கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாக கூடி வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டார்கள். They gathered to hear the voice of the verse of the Lord and they heard it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போஸ்தலனாகிய யோவானுடைய அனுபவம் என்ன? What is the experience of Apostle John? அவர் சொல்கிறார், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். On the day of the Lord I was in the spirit. நம்முடைய ஜீவியத்திலும் கூட வாரத்தின் முதலாம் நாளாக கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து சரியா ஆவிக்குள்ளாக்கப்பட வேண்டும். Even in our life too on the first day of the week in the spirit that we should be baptized. நம்முடைய ஜீவியத்தில் இந்த கர்த்தருடைய நாளின் அனுபவம் இருக்கிறதா? Do we have the experience of the day of the Lord in our life? நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக தவறாமல் கூடி வருகிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? Do we have an experience of gathering to the place of God to worship him? ஆண்டவருடைய சமூகத்திலே அப்பம் பிற்கும்படியாக கூடி வருகிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? Do we have the experience of taking part in bread in the communion service? ஆண்டவருடைய சத்தியத்தை
வசனத்தை கேட்கும்படியாய் அவருடைய சமூகத்திலே நாம் தவறாமல் கூடி வருகிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? Do we have the experience of hearing the words of the Lord in the presence of God? கர்த்தருடைய நாளில், வாரத்தின் முதலாம் நாளில் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து சரியாக ஆவிக்குள்ளாக்கப்பட்டு நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவும் அவரை தரிசிக்கக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கிறதா? Do we gather on the first day of the week and to hear the voice of the Lord and to worship the Lord? கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது இந்த விசேஷமான அனுபவங்களையும் காண்பிக்கிறது. The day of the Lord signifies these precious experiences. முதலாவதாக நம்முடைய ஜீவியத்தில் அந்த ஓய்வு, அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்கிறதை காண்பிக்கிறது. First of all, it signifies the rest in our life. இரண்டாவதாக அந்த வாரத்தின் முதலாம் நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்து செய்ய வேண்டிய சில காரியங்களை இது காண்பிக்கிறது. Secondly, it signifies that on the first day of the week that we should come to the congregation of the church of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூன்றாவதாக கர்த்தருடைய நாளை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிறான். Thirdly, the psalmist says about the day of the Lord. 118ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது Psalm 118:24 we read, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் சந்தோஷப்பட்டு களிகூர கடவோம் என்று அவன் சொல்கிறான். This is the day of the Lord, in the day itself we shall rejoice and we shall delight in the Lord. கர்த்தருடைய நாள் என்று அவன் சொல்லுகிற அனுபவம் என்ன? What is the experience of the day of the Lord which is mentioned here? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனமாக இருக்கிறது. This is a prophecy which was foretold concerning Jesus. அதற்கு முந்தின இரண்டு வசனங்களை நாம் படிக்கும் பொழுது When we read the verses which is above that, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. The stone which the builders refused is become the headstone of the corner. இது கர்த்தராலே ஆயிற்று. This is the Lord's doing. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா It இருக்கிறது. is marvelous in our eyes. இதை சொல்லிவிட்டுதான் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். After saying this, he said, this is the day which the Lord God hath made. இதிலே நாம் களிகூர்ந்து மகிழ கடவோம். We will rejoice and be glad in it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது எவ்விதமாய் அவர் புறக்கணிக்கப்பட்டார் என்கிறதை பற்றி சொல்லுகிறது. This signifies well how the Lord Jesus came into the world and in what are all the way that he was neglected and despised by the men. யூதர்கள் அவரை புறக்கணித்தார்கள். Jews despised him. பரிசேயர்கள் அவரை புறக்கணித்தார்கள். Pharisees despised him. ஜெபாலய தலைவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். And the ruler of the synagogue, he despised him. ஆசாரியர்கள் அவரை புறக்கணித்தார்கள். The priests despised him. அதிகாரத்தில் இருந்தவர்களும் அவரை புறக்கணித்தார்கள். Those who were in the power, they despised Jesus. எல்லாரும் அவளும் தள்ளப்பட்ட கல்லை போல இருந்தாலும், And even though he was as a rejected அவர் stone, மூலைக்கல்லாய் மாறினார். but he became the cornerstone. புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவர் மூலைக்கல்லாய் மாறினார். For the New Testament church, he became the chief சியோனில் cornerstone. அவர் மூலைக்கல்லாய் மாறினார். In the Zion, he became the chief cornerstone. பரலோக ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தின் மூலைக்கல்லாய் மாறினார். For the foundation of the heaven, that he became the chief cornerstone. கர்த்தர் விதமாக இந்த அனுபவத்தை தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு நியமித்திருந்தார். So God hath appointed these experiences in the Lord Jesus. நாமும் கூட அந்த மூலைக்கல்லோடு சேர வேண்டும் என்றால், If at all we should be united together with the chief நம்முடைய cornerstone. ஜீவியத்தில் இங்கே கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்பட்ட அனுபவங்கள் வர வேண்டும். In our life too, the day experience of the day of the Lord should be in our life. சத்தியத்தின் நிமித்தமாக நாம் நிந்திக்கப்பட வேண்டும். Because of the truth that we should be removed. சத்தியத்தின் நிமித்தமாக நாம் சிறுமைப்படுத்தப்படுவது. For the sake of the truth, we should be afflicted. கர்த்தரை நாம் சார்ந்திருக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிறது நிமித்தமாக மற்றவர்களால் நாம் அலட்சியப்பட்டு புறக்கணிக்கப்படுவது. As we do lean upon the Lord for everything, that we should be despised by others. பலவிதமான நெருக்கங்கள், சோதனைகள் வழியாக கடந்து செல்வது. We have to go through many kinds of afflictions and temptations. மற்றவர்களால் தவறாக விளங்கிக் கொள்ளப்படுவது. So we should be misunderstood by others. மற்றவர்களால் தவறாக நியாயம் தீர்க்கப்படுவது. That we will be misjudged by others. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக கர்த்தர் உங்களை நியமித்திருந்தால் நிச்சயமாக இந்த கர்த்தருடைய நாளின் அனுபவத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார். Beloved people, if the Lord hath appointed you to hear the voice of the Lord in that particular day, then surely the Lord will lead you in this way. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக, விசுவாசத்தின் நிமித்தமாக இப்படிப்பட்ட பாதையில கடந்து சென்றவர்களை எல்லாம் கைகளை உயர்த்துவோம். Hallelujah. அல்லேலூயான்னு நான் சொல்லவில்லை, ஏனென்றால் நாம் அந்த சமயத்துல போகும்பொழுது யாரும் சந்தோஷப்படலையே. I do not say hallelujah because when we go through the difficult path, we do not rejoice in the Lord. நாம் துக்கப்பட்டிருக்கிறோம். We have gone through the sorrows. எடறி போயிருக்கிறோம். We have stumbled in our ways. முறுமுறுத்திருக்கிறோம். We have murmured. ஆண்டவரிடத்தில் ஏன் ஆண்டவர் என்னை இப்படி எல்லாம் சோதிக்கிறது கேள்வி கேட்டிருக்கிறோம். To the Lord we have asked, why the Lord ஆனா இந்த கர்த்தருடைய நாள் நாம் என்ன செய்ய வேண்டும்? But in this day of the Lord, what should we do? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். This is the day of the Lord. இதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do in this day? சந்தோஷப்பட்டு களிகூர வேண்டும். We should rejoice and be glad in it. நாம் கடந்த நாட்களில் இந்த கர்த்தருடைய நாளின் அனுபவத்தில் கடந்து சென்றோம், ஆனால் சந்தோஷப்படவும் இல்லை, களிகூறவும் இல்லை. In the past days we have also went through the days of the Lord, but we have not rejoiced in him. சந்தோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் அல்லேலூயா. Only those who are rejoicing, they can say hallelujah. முறுமுறுக்கிறவங்களுக்கு அல்லேலூயாவா? Those who can murmur, can they say hallelujah? குறை சொல்றவங்களுக்கு அல்லேலூயாவா? If they are finding fault, can they say hallelujah? அழுது புலம்புகிறவங்களுக்கு அல்லேலூயாவா? Those who do cry and those who do laugh. அல்லேலூயா, ஜெயத்தின் சத்தம்.
The voice of hallelujah is the voice of victory. அல்லேலூயா சந்தோஷத்தின் சத்தம். And it is the shout of joy. ஒருவேளை கடந்த நாட்கள் இதை பற்றி அறியாதபடினால நாம் அப்படி செய்திருக்கலாம். கர்த்தர் அதை நமக்கு மன்னிப்பார். Sometimes by ignorance that we may not done that, but the Lord shall forgive us. நாம் எல்லாரும் கடந்த நாட்கள் இப்படி இந்த கர்த்தருடைய நாளில் கர்த்தர் நம்மை கொண்டு போன பொழுது முறுமுறுத்திருக்கிறோம் அல்லவா? In the past days we have murmured in the day of the Lord also. கேள்வி கேட்டிருக்கிறோம் இல்லையா? We have asked questions also. அதறியப்பட்டிருக்கிறோம் இல்லையா? We have been discouraged. சோர்ந்து போயிருக்கிறோம் இல்லையா? We become wearied. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் சிறுமைப்படுத்தப்பட்டாரோ அவ்வளவு அதிகமாய் தேவனால் உயர்த்தப்பட்டார். But our Lord Jesus, how far he was afflicted by God, to that extent he was exalted by the வேதம் Lord. சொல்லுகிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. The word of God says that before exaltation there will be the humility. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படின்றா நமக்கு அப்படிப்பட்ட தாழ்மையின் பாதை அந்த கர்த்தருடைய நாளின் அனுபவத்தை கர்த்தர் அனுமதித்திருந்தா நாம் துக்கப்படக்கூடாது, நாம் இடறி போக கூடாது, நாம் முறுமுறுக்க கூடாது, சந்தோஷப்பட வேண்டும். So on the day of the Lord, if the Lord God had permitted it in that way, then we should not murmur and we should not question and we should rejoice in that day. ரிச்சர்ட் உம்ராண்ட் என்றதான ஒரு பரிசுத்தவானை குறித்து ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். There was a one saint called Richard Wurmbrand. அவர் ருமேனியா சிறையில 14 வருஷங்கள் அவர் அடைக்கப்பட்டிருந்தார். In the Romania prison he was jailed for about 14 years. அந்த சிறை என்று சொன்னா முற்றிலும் அடைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு அறை, ஒரே ஒரு துவாரம் இருக்கும். The jail means it will be completely enclosed, only one small hole will be in that cell. அந்த 14 வருஷமாக அந்த சிறையில் அவர் இருந்திருக்கிறார். For 14 long years he was in the prison. அந்த சிறையில் அவர் வேதம் படிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவே, வேதம் கிடையாது. In that cell he did not have the Bible to read. ஆனபடினால அவர் தான் ஏற்கனவே படித்திருந்த வேத வசனங்களை, ஞாபகத்தில் இருக்கிற வசனங்களை எல்லாம் சொல்லி அதை தான் அவர் வேத வாசிப்பாக வைத்திருந்தார். So what are all the words that he memorized earlier that he used to practice, he used to confess it each and every day. ஆகாரம் கிடையாது. There was no proper food. வாரத்துக்கு ஒரே ஒரு முறை அந்த துவாரத்தின் வழியாக ஒரு சிறிய ரொட்டி துண்டு போடுவார்கள். Only once in a week a small piece of bread will be thrown through the hole. அதையும் கூட அவர் 10 வாரங்கள் சேகரித்து வைத்து அதிலே தசம பாகத்தை எடுத்து தன்னை பார்க்கலும் பலவீனமாக அந்த சிறையில் இருக்கிற சிறை கைதிகளுக்கு கொடுப்பாராம். That bread he will be gathering for 10 days and in that he used to take the tithes of it and he used to give it to the very poor weak persons in the jail. அவர் மிகவும் உயரமானவராம். He was a very tall person. ஆனால் அவர் இருந்த அறையினுடைய உயரமோ 4 அடி அல்லது 5 அடிக்குள்ள தான் இருக்குமா. But the height of the cell was only 4 or 5 feet height only. ஆனபடினால நேராக நிற்கவும் கூட முடியாது. So he cannot stand straight. அப்படி இருந்த பொழுது ஒரு நாள் அவர் இந்த வசனத்தை அவருக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்தது. So one day this particular verse came to his remembrance. என்னுடைய நாமத்து நிமித்தம் உங்கள் மேல பலவிதமான பொய்யான காரியங்களை சொல்லி உங்களை துன்பப்படுத்துவார்களானால் சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தினுடைய உங்களுடைய பிரதிபலன் மிகவும் பெரியது என்று இயேசு சொன்னார். For the sake of my name, if anybody has given you troubles and if they mock at you, then you be rejoice and be glad in it, because only for my sake you are doing it. சந்தோஷப்பட்டு களிகூருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை அவருக்கு ஞாபகம் வந்த பொழுது அவர் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் எதனா இருக்கிறது, எனக்கு ஒரு பெரிய பிரதிபலன் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த சிறையில அவர் குதிக்க ஆரம்பிச்சார். In the jail, but he was remembering the word that you be rejoice and be glad in the day of the Lord, so he was jumping within the cell. அப்பொழுது சத்தம் கேட்கிறது. அந்த அந்த சிறை காவலன் அந்த துவாரத்தின் வழியே அவரை பார்த்தார். And the soldier saw through the hole. அவர் அந்த அறையிலே குதித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று அவன் நினைத்தான். And he saw that he was jumping within the cell, so he thought that he became mad. அதனால அவர் மேல் இரக்கமுற்று ஒரு முழு ரொட்டி துண்டை அந்த துவாரத்தின் வழியாக போட்டான். So because of the mercy over him that he gave him a whole bread. இதை பார்த்த பொழுது அவருக்கு இன்னும் அதிக சந்தோஷம் அதிகமாக குதித்தார். By seeing this he became very great joy, because of the joy he was jumping more. சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தா, அது ஆங்கிலத்துல leap for joy, சந்தோஷப்பட்டு நீங்க குதிங்க என்று சொல்லியிருக்கு. அதனால அவர் குதித்து அப்படி சந்தோஷப்பட்டிருக்கிறார். And he leaped for joy as it is read in English, so he was leaping for joy. பரலோகத்துல தான் பிரதிபலன் இருக்கு என்று சொன்னாங்க, சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்பொழுது எனக்கு பிரதிபலன் ஆண்டவர் கொடுத்து விட்டாரே. He thought that the reward will be only in heaven, but now itself I had the reward. பிரியமானவர்களே, நமக்கு வந்த ரொட்டி துண்டு ஒரு சிறிய காரியமா இருக்கலாம். Whether people that just bread there will be a very small thing to வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சிறிய ரொட்டி துண்டு சாப்பிடுற ஒரு மனுஷனுக்கு ஒரு முழு ரொட்டி கிடைத்தா அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். But for the whole week he eats only a small piece of bread. If it is given a whole bread, then how much more joy will he be? அந்த முழு ரொட்டி கிடைத்தது ஆண்டவர் ரொட்டி ஒரு விஷயம் இல்ல, ஆண்டவர் இப்பொழுதே எனக்கு பிரதிபலன் கொடுத்து விட்டார் என்று சொல்லி அந்த சிறையில் அதிகமாய் துள்ளி குதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். And he glorified the Lord because the Lord God has rewarded him even in the jail itself, so he was leaping with joy. பிரியமானவர்களே, நமக்காக கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த நாளில் அந்த சிறுமைப்படுத்துகிற அனுபவங்களோ, சோதனைகளோ, தவறாய் புரிந்து கொள்கிற அனுபவங்களோ, அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருக்கிறோம்.
Beloved people, in the day of the Lord, if you are misjudged by others, and if you are misunderstood by others, if you are rebuked by others, on the day, how we do rejoice in the Lord. அநேக சந்தோஷப்படவில்லை. But many of us, we didn't become joy, we are not joyful. நாம் அதிகமாய் துக்கம் அடைந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவரையும் துக்கப்படுத்தி இருக்கிறோம். And we became very sorrowful, and we made sorrow Jesus also. ஆண்டவருடைய சமூகத்தில் அதற்காக நாம் மன்னிப்பு கேட்போமாக. But in the presence of the Lord, let us ask pardon for the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒரு தீர்மானம் செய்வோம். In the presence of God, let us make a determination. இனி நீர் எனக்கு அனுமதிக்கிற அந்த கர்த்தருடைய நாளின் அனுபவங்களிலே நான் முறுமுறுக்க மாட்டேன். Oh Lord, in the experiences of the day of the Lord, no more will I murmur. நான் இடறி போக மாட்டேன். I will not stumble. நான் சோர்ந்து போக மாட்டேன். I will not become worthy. நான் உன்னிடத்தில் கேள்வி கேட்க மாட்டேன். I will not question you, Lord. நான் முறையிட மாட்டேன். Oh Lord, I will not murmur. நீர் எனக்கு அனுமதிக்கிற அந்த கர்த்தருடைய நாளில் உம்முடைய வசனத்தின்படி நான் களிகூர்ந்து மகிழ்வேன். On the day of the Lord, according to thy words, I will be rejoiced and I will glad in it. கர்த்தருடைய வசனத்தை கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாளில் நாம் இருக்க வேண்டும். To hear the voice of the Lord, we should be in the day of the Lord. ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். Necessary, we should be saved. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். It is necessary, we should obey to the water baptism. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டியது அவசியம். It is also necessary that we should take the water one night to the Holy Spirit. அதற்கு மேலாக கர்த்தருடைய நாளின் அனுபவத்தில் இருக்க வேண்டியது அவசியம். But more than all, we should be in the day of the Lord. கர்த்தருடைய நாள் முதலாவது ஓய்வு நாளை காண்பிக்கிறது. The day of the Lord first of all signifies the day of நம்முடைய Sabbath. ஜீவியத்தில் ரட்சிப்பின் நாள் தான் நம்முடைய ஓய்வு நாள். Only the day of salvation is the day of Sabbath in our life. நம்முடைய அந்த ஓய்வு நாள் அந்த இளைப்பாறுதலை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். The day of rest that we should preserve. அதன் பின்பு நம்முடைய விருப்பம் போல நாம் ஜீவிக்க கூடாது. After that we should not live according to our own will and wish. கர்த்தரை கனப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமாய் நாம் ஜீவிக்கும் பொழுது ஓய்வு நாளின் அனுபவத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். We should honor the Lord and we should please the Lord on the day of Sabbath. So then only the Lord shall exalt us. இரண்டாவதாக கர்த்தருடைய நாள் வாரத்தின் முதலாம் நாளாக கருதப்படுகிறது. Secondly, the first day of the week is the day of the Sabbath. பிதாக்களை போல நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி நாம் ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அப்பம் பிற்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும். As the forefathers, we should gather in the presence of the Lord and we should break the bread and we should worship the Lord. ஆவிக்குள்ளாக்கப்பட்டு நம்முடைய ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். We should be within the Spirit and we should rejoice in the Spirit. மூன்றாவதாக கர்த்தருடைய நாள் என்று சொல்வது நமக்காக நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக, நமக்கு மகிமை தரும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு போவதான சிறுமைப்படுத்தப்படக்கூடிய அனுபவங்கள். Thirdly, in order to bless us, in order to glorify us, the day of the Lord in which that we also will be going through the affliction. அவைகளில் நாம் சந்தோஷப்பட்டு களிகூர வேண்டும். So in the day of affliction also we should be rejoiced and we should be glad. நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஆயத்தமுடையவர்களாக இருக்கிறோமா என்கிறத இந்த வேத வசனத்திலிருந்து நாம் நிதானித்துக் கொள்வோம். So from the light of the word of God, let us analyze whether are we prepared to hear the voice of the Lord. நாம் ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் சிலுவையில் அடிக்கப்பட்டபடியினாலே மீட்கப்பட்டிருந்தா அந்த விசேஷமான அந்த அனுபவங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். The Paschal Lamb, that is the Lord Jesus Christ, if we believe that he was crucified on the cross, then these 5 experiences surely we will preserve. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த சத்தியத்தை கேட்டபடி ஜீவிக்க வேண்டும். To the proper water baptism we must obey and we must live. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். We should receive the anointing of the Holy Spirit and we should lead a life pleasable unto the Holy Spirit. பலவிதமான கர்த்தருடைய நாளின் அனுபவங்களில் நாம் நம்முடைய ஜீவியத்தை போதும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். In many different experiences of the days of the Lord that we should preserve our life. நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let's close our eyes. இந்த கூட்டத்தின் முடிவு வேளையில் நாம் வந்திருக்கிறோம். We have come to at the end of this meeting. சில நிமிஷங்களில் நாம் இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். In few minutes we will be closing up this meeting. அதற்கு முன்பாக நாம் இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடியதான அந்த தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்கிறத இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Before that, in the light of the words of the Lord, let us analyze ourselves whether do we have the eligibility to hear the voice of God. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டபடியினால் அந்த மீட்பை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இந்த வேளையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவியத்தை அர்ப்பணியுங்கள். The Lamb of God who bore the sins of the whole world, now itself if you have not accepted Jesus, now itself you accept Jesus. ஞானஸ்நான சத்தியத்தை பற்றி அறியாமல் தவறான ஞானஸ்நானத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க உங்களுக்கு வாஞ்சி இருக்கும் என்றால் உண்மையான ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க தீர்மானியுங்கள். If you have the desire to hear the voice of the Lord, then you obey to the proper water baptism. பரிசுத்த ஆவி குறித்து அறியாமல் இருக்கிறதுனால், பரிசுத்த ஆவி பற்றிய சந்தேகம் இருக்கிறதுனால், இன்னும் பரிசுத்த ஆவி பெறாமல் புறக்கணித்து ஜீவித்தீர்கள் என்றால், பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து அதற்காக உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். If you have the wrong opinion about the Holy Spirit, now itself you analyze your fault and now itself you receive the Holy Spirit. கர்த்தருடைய நாளின் அனுபவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இல்லாவிட்டால் அதற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். If we do not possess the experiences of the days of the Lord in our life, for that purpose we must surrender. உண்மையாய் அதற்காக அதை வாஞ்சிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய கிருபை தர விரும்புகிறார். The people, those who do really have the desire over it, the Lord
Lord shall give them the grace. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வாஞ்சிக்கிறவர்கள் இந்த அனுபவங்களில் காணப்படுவது மிகவும் அவசியம். It is necessary for the people to hear the voice of the Lord, that they should be found in these experiences. கடந்த நாட்கள் ஆண்டவர் நம்மை கொண்டு போன அந்த கர்த்தருடைய நாளின் அனுபவங்களில் நாம் கர்த்தரை துக்கப்படுத்தினபடினால், நாம் துக்கப்பட்டபடினால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அதற்காக மன்னிப்பு கேட்போமாக. In the past days, the Lord God had taken us through the days of the Lord. In the days that we have grieved the Lord, and we have grieved the Lord, and we are grieving within ourselves. So for that purpose, let us receive word of கர்த்தர் என்னை அனுமதிக்கிற கர்த்தருடைய நாளின் அனுபவங்களில் நான் மனரம்யமாய் இருப்பேன் என்று எத்தனை பேர் தீர்மானம் செய்ய முடியும்? How many of you can determine that whatever the day of the Lord, in the day of the Lord, that I will be very much glad? நான் முறுமுறுக்க மாட்டேன், I will not murmur, நான் கேள்வி கேட்க I மாட்டேன், will not question the Lord, நான் முறையிட மாட்டேன், I will not go complain, நான் கர்த்தரை துக்கப்படுத்த மாட்டேன், I will not grieve the Lord, நான் மனரம்யமாய் இருப்பேன். but I will be delightful maybe. கர்த்தருக்குள் நான் என்னை திடப்படுத்திக் கொள்வேன், Even in the Lord I shall encourage myself. கர்த்தருக்குள் நான் சந்தோஷப்படுவேன். In the Lord I shall be glad. என்னுடைய நன்மைக்காகவே கர்த்தர் இந்த நாளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். Only for my goodness the Lord God has ஆகவே appointed கர்த்தர் உண்டு பண்ணின நாளில் நான் சந்தோஷப்பட்டு களி கூறுவேன். So this is the day the Lord God hath made, so I will rejoice and be அப்படிப்பட்ட glad in it. தீர்மானம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கண்களை மூடி சற்று நேரம் முழங்கால் படிடுவோமாக. Those who determines in this way, let us close our eyes and let us kneel ஆண்டவர் down. நமக்கு அதற்கு உதவி செய்ய போகிறார். God is going to help us. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நம்மை குறித்து கமாஞ்சிக்கிற கர்த்தர் நம்மை அதற்காக தகுதிப்படுத்த விரும்புகிறார். Only the Lord shall make us worthy to hear the voice of the Lord. சற்று நேரம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் திறப்போமாக. For somebody, let us open our heart in the நம்முடைய presence of வாயை God. கர்த்தருடைய சமூகத்தில் திறப்போமாக. Let us open our mouth in the presence of the Lord. வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் Open சொல்லியிருக்கிறார். your mouth and I shall fill it up. இந்த வேளையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருமே அவருடைய கிருபை ஏராளமாய் பொழிந்தருள போகிறார். Those who do call upon the Lord shall pour them grace upon you. நீங்கள் தைரியமாய் இந்த வேளையில உங்களுடைய கிருபைக்காக கிருபாசன தண்டையில் வரலாம். You come to the mercy seat with the boldness. அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். You can receive his mercy. சகாயம் செய்யும் கிருபையை நாம் பெற்றுக் கொள்ளலாம். You can receive his saving grace. அதன் மூலமாய் எந்தெந்த அனுபவங்களில் குறைவுபட்டவர்களா இருக்கிறோமோ அந்த குறைவுகளை எல்லாம் அந்த கிருபையினால் நிவர்த்தி செய்யப்படும். Whatever the experiences which are lacking in your life, it will be fulfilled. அவருடைய கிருபையினால் நம்முடைய குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார். By his grace, all our weaknesses shall be இந்த fulfilled. வேளையிலே சகல கிருபையும் பொருந்தினவராய் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். With all his grace, he has come in our midst. கிருபாசனத்திலே வீற்றிருக்கிறவராய் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். He has come as he is seated upon the mercy seat. நாம் நாம் கேட்டதான வசனத்தின்படி According to the words which we heard, எந்தெந்த காரியம் நாம் குறைபட்டிருக்கிறோமோ what are all the things in which we are நம்முடைய lacking? குறைவுகளை எல்லாம் கர்த்தர் பரிகரிக்க விரும்புகிறார். The Lord is going to attune it. நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்ற The விரும்புகிறார். Lord shall make us full. அவருடைய கிருபை நமக்கு தர விரும்புகிறார். He would like to give us his grace. அந்த கிருபை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் எல்லாரும் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. Let to receive his grace, let us lift up our voice and call upon the Lord. அந்த பர்திமே என்ற குருடன் இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். And the Bartimaeus, the blind man, he called upon the Lord, "Oh Lord, have mercy upon me." அந்த குஷ்டரோகி இயேசுவை நோக்கி என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். The leper pleaded for the mercy of the Lord. அவர்கள் எல்லாருக்கும் கிருபை கிடைத்தது. Everybody received the grace of the அவரை Lord. நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கிருபை தருகிற தேவன். Those who call upon the Lord shall give them the grace. அவர் நல்லவர் என்று வேதம் சொல்கிறது. The mercy and word of God saying, நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை நிறைந்தவர் என்று வேதம் upon சொல்கிறது. them who call upon them, the Lord shall give them அந்த the grace. கிருபை பொழுது அவர் நமக்கு தரும்படியாய் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். He is moving in our midst with the grace. நாம் எல்லாரும் அந்த கிருபையை நமக்காக கேட்போமாக. Let us ask for his grace. அவருடைய கிருபை நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும். His grace shall fulfill all our அவருடைய weaknesses. கிருபை நம்முடைய பலவீனங்களை மாற்றும். It shall change our weaknesses. அவருடைய கிருபை நம்முடைய இருளை வெளிச்சமாக்கும். His grace shall change our darkness. அவருடைய கிருபை நம்முடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றும். His grace shall make our defeat into அவருடைய victory. கிருபை நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். Shall change our sorrows into joy. அவருடைய கிருபை நம்முடைய ஒன்றுமில்லாமை அவருடைய சகல நிறைவினால் நிறைக்கும். It shall fill us with all his fullness. நாம் எல்லாரும் அவருடைய கிருபைக்காக அவரை நோக்கி கூப்பிடுவோமாக. Let us cry unto him for his grace. ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுங்க. Oh Lord, have mercy upon me. ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும். Oh Lord, have mercy upon me. அவர் கிருபை நம்முடைய ஜீவிதத்திலே பெருக செய்யும்படியாய் வந்திருக்கிறார். Now he came to abound his grace in our கிருபை midst. இல்லாதவர்களுக்கு கிருபை தரும்படியாய் வந்திருக்கிறார். To give us his grace, he has come in our midst. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஷிரபஹரபஹரபலங்கரமனாதிரிவிகதுரபஹலபங்கராந்திரே லிகதிதிகதிதிபிலாந்திரியே. ஒருவேளை கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பாக குறைவுள்ளவர் என்றால் நீங்கள் பயப்பட வேண்டாம். Before the eyes of the Lord, you may be very short, but you do not ஆண்டவர் fear. நம்முடைய நிலவரங்களை உணர்த்தி நம்மை சரிப்படுத்தும்படியாகவே விரும்புகிறார். To rectify us, the Lord is desires. அவர் நம்முடைய நிலவரங்களை உணர்த்தி அவர் நம்மை கண்டனம் பண்ண விரும்பவில்லை. He knows our states and he will not condemn us. நம்முடைய குறைவுகளை பரிகரிக்கும்படியாய் வந்திருக்கிறார். He has come to atone our sins. தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வருவோமாக. The boldness let us come to the mercy seat. தைரியமாய் கிருபை நிறைவாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருவோமாக. Boldly let us come unto grace, Jesus. ஹல்லேலூயா 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 ஷிரபஹரபஹரனா ஷிரிபிகதுரபிலாந்திரே
அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் அவருடைய கிருபையை பொழிதருளுகிறார். கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுடைய குறைவுகள் பரிகரிக்கப்படும். நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் ஒருவர் வந்தது போல போக வேண்டிய அவசியம் இல்லை. குறைவுகள் பரிகரிக்கப்பட்டு நிறைவுள்ளவர்களாய் நீங்கள் திரும்பி செல்வீர்கள்.